வியூவர்ஸ் வெல்கம் டு வியூ புக். இன்றைய வகுப்புல 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி புக்ல கொடுத்திருக்கக்கூடிய 14th லெசனான முகலாய பேரரசு தான் பார்க்க போறோம். முகலாய பேரரசுல ஆல்ரெடி பார்ட் 1 வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த வகுப்பு வந்து உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ, ஓகேங்களா? ஸோ பார்ட் 1ல என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி முகலாய அரசு இந்தியாவில தோற்றுவிச்சாங்க, யாரு தோற்றுவிச்சாங்க அப்படின்னா பாபரை பற்றியும், அதுக்கடுத்து அவருடைய மகன் ஹுமாயூனுடைய ஆட்சியை பத்தியும், ஹுமாயூனுடைய ஆட்சியில ஒரு 10 வருஷம் அவர் ஆண்டதுக்கு அப்புறமா வந்து ஷெர்ஷா அவர்கள் வந்து சூர் வம்சத்தை வந்து தோற்றுவிச்சிருப்பாரு ஹுமாயூன் கிட்ட இருந்து ஆட்சியை பிடிச்சு. சோ அந்த காலகட்டங்கள்ல என்ன நடந்துச்சு, மறுபடியும் எப்படி சூர் இடைவெளி, அதாவது அந்த சூர் வம்சத்துக்கிட்ட இருந்து ஹுமாயூனுக்கு அந்த ஆட்சி போனுச்சு. அடுத்தது ஹுமாயூனுடைய மகனான அக்பர் எப்படி ஆட்சி பண்ணாரு, அண்ட் அக்பருடைய காலத்துல மத கொள்கைகள் எப்படி இருந்துச்சு, அக்பருடைய படையெடுப்புகள் என்ன, அக்பருக்கும் அவருடைய பாதுகாவலரான பைரம் கானுக்குமான அந்த உறவு எப்படி இருந்துச்சு, அண்ட் அக்பருடைய காலத்துல முக்கியமான ஒரு சீர்திருத்த நடவடிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மன்சப்தாரி முறை. அந்த மன்சப்தாரி முறை அப்படின்னா என்ன, இது எல்லாமே வந்து டீட்டெயில்டா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இன்கேஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்றைய வகுப்புல ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 பர்சன்ஸ், அதாவது மொத்தமா 6 பேர் வந்து முகலாய பேரரசுல முக்கியமானவங்க. பாபர், அவருடைய மகன் ஹுமாயூன், ஹுமாயூனுடைய மகன் அக்பர், அக்பருடைய மகன் ஜஹாங்கீர், ஜஹாங்கீருடைய மகன் ஷாஜகான், ஷாஜகானுடைய மகன் அவுரங்கசீப். சோ இந்த 6 பேர்ல ஃபர்ஸ்ட் 3 பேரை பார்த்தாச்சு. இன்றைய வகுப்புல ஜஹாங்கீர் பத்தியும், ஜஹாங்கீரோட மகன் ஷாஜகான் பத்தியும், அவருடைய மகனான அவுரங்கசீப் பத்தியும், அவங்களுடைய காலத்துல என்ன நடந்துச்சு, முக்கியமான படையெடுப்புகள் என்ன, முக்கியமான நிகழ்வுகள், அவங்களுடைய நிர்வாகத்துல என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கறதான் வந்து பார்க்க போறோம், ஓகேங்களா? ஜஹாங்கீர் அக்பருடைய மகன். அதாவது அக்பர் வந்து யார கல்யாணம் பண்ணிருப்பாங்க அப்படின்னா வெசஸ் ஜோதாபாய். ஜோதாபாய் வந்து ஹர்காபாய்னு சொல்லக்கூடிய அந்த பின்னால ஜோதா அக்பர்னு அறியப்பட்ட அவர்களை திருமணம் செய்திருப்பாங்க. இவங்களுக்கு மகனா பிறந்தவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா சலீம். அந்த சலீம் தான் பின்னால ஜஹாங்கீர் அப்படிங்கிற பெயரோட பட்டம் ஏற்றவர். சோ இவரை தான் வந்து பார்க்க போறோம், ஓகேங்களா? அக்பருக்கு பின் அவருடைய மகன் சலீம் நூருதீன் ஜஹாங்கீர் என்ற பட்டப்பெயருடன் அரியணை ஏறாரு. இவர் அரசானதை எதிர்த்து இவருடைய மூத்த மகன் இளவரசர் குஷ்ரு சீக்கிய குரு அர்ஜுன் தேவின் ஆதரவோடு கழகத்தில் இறங்கினார். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அக்பர் வந்து எல்லா மதங்களையும் மதித்தவர். எல்லா மதத்துல இருக்கக்கூடிய சிறந்த கருத்துக்களையும் ஒன்றிணைத்து ஒரு புதிய மதத்தை உருவாக்க வேண்டும், இந்த மதத்தினால் ஏற்படக்கூடிய கலவரங்கள் பிரச்சனைகள் எதுவுமே இல்லாம நாடு அமைதியான நிலையில இருக்கணும்னு நினைச்சாரு. அவங்க அப்பா பண்ணத அதே விஷயத்த ஜஹாங்கீரும் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அதுக்கு ஒரே ஒரு இடைவெளியா இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சீக்கிய குரு பிரச்சனை தான். சோ இவர் அரியணை ஏறுறத ஒத்துக்க முடியாது, அதாவது எதிர்த்த இவருடைய மகன் தான், வேற யாரும் கிடையாது. இவருடைய ஜஹாங்கீருடைய மூத்த மகன் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இளவரசர் குஷ்ரு. சோ அவங்க அப்பா அரியணை ஏறுறது அவருக்கு பிடிக்கல. சோ அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா சீக்கியர்களோட சேர்ந்துகிட்டு அந்த அரியணை ஏறினதை எதிர்த்திருப்பாரு. சோ இப்படி இளவரசர் குஷ்ருவுக்கு சீக்கிய குரு அர்ஜுன் தேவ் வந்து ஆதரவு அளிச்சதுனால என்ன பண்றாரு அப்படின்னா, ஜஹாங்கீர் அவர்கள் சீக்கிய குருவை கைது செய்து அவரை கொல்ல உத்தரவிட்டுறாரு. மேலும் இந்த இளவரசர் குஷ்ருவோடைய கண்களை பிடுங்கிட்டா நீ இதுக்கப்புறம் எப்படி கலகம் பண்ணுவ எனக்கு எதிரா அப்படின்னு சொல்லி இந்த செயல்ல ஈடுபட்டுருவாரு. சோ இப்ப சீக்கிய குருவை ஆஹ் இளவரசர் குஷ்ருவிற்கு உதவியதுனால கொன்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, சீக்கிய மதத்தினரிடையே ஒரு கலகம் உருவாகுது. அதாவது முகலாயர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்குது. அப்ப இருந்து, அதாவது என்னுடைய மத தலைவரையே வந்து நீ கொன்னுட்டியா, சோ அப்ப உனக்கு கீழே இவ்வளவு நாள் நாங்க இருந்தவங்க இனிமேட்டு உனக்கு படிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சோ அப்ப நாங்களும் கலகத்துல ஈடுபடுவோம், இனிமேட்டு முகலாயர்கள் வந்து எங்களுடைய எதிரிகள், அந்த மாதிரி பாவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா? அதுதான் ஆதரவோடு கழகத்தில் இறங்கினார். யார்? இளவரசர் குஷ்ரு. கலகம் ஒடுக்கப்பட்டு இளவரசர் குஷ்ரு கைது செய்யப்பட்டு விழிகள் அகற்றப்படுது. அடுத்தது கலகத்தை தூண்டியதற்காக குரு அர்ஜுன் தேவ் அவர்கள் கொல்லப்படுகிறார். இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அதாவது ஜஹாங்கீரால் கொல்லப்பட்ட சீக்கிய குரு யார் அப்படின்னு கேட்பாங்க. சோ இது ரொம்பவே முக்கியம், ஓகேங்களா? அர்ஜுன் தேவ் அவர்கள். ஏன்னா அவுரங்கசீப் காலத்திலேயே ஒரு சீக்கிய குருவை போட்டு தள்ளிருப்பாங்க. சோ அதுவும் கேட்பாங்க, அதனால தெளிவா படிச்சுக்கோங்க. வங்காளத்தில் தனக்கு எதிராக கலகம் செய்த ஆப்கானியரான உஸ்மான் கான் என்பவரையும் ஜஹாங்கீர் பணிய வைத்தார். சோ இதே மாதிரி வங்காள பகுதிகள்ல இவர் வந்து டெல்லியில இருக்காரு. சோ வங்காள பகுதிகள்ல இதே மாதிரி இந்த முகலாயர்களுக்கு கீழேயே இருந்துகிட்டு, அவங்களுடைய ஆட்சிக்கு கீழே இருந்துகிட்டு ஆளுநரா இருக்கக்கூடிய இந்த வங்காளத்துல இருக்கக்கூடிய கான் என்பவர், உஸ்மான் கான் அப்படிங்கிறவர் வந்து எதிராக சூழ்ச்சி செய்யறாரு. அதனால அவரையும்
இவர் போயிட்டு அடக்குறாரு. ஓகேங்களா. அடுத்தது ராணா உதய் சிங், ராணா பிரதாப் சிங் ஆகியோர் காலத்தில் முகலாயர்களுக்கு அடிபணிய மறுத்த மேவார் ராணா உதய் சிங்கின் பேரனான ராணா அமர் சிங்கிற்கு எதிராக தனது மகன் இளவரசர் குர்ரம் தலைமையில் படையெடுப்பு நடத்தி ஒழுங்குக்கு கொண்டு வரப்பட்டது. இது ஸ்டார்டிங்ல இருந்தே, இப்போன்னு கிடையாது, பாபருடைய காலத்துல இருந்தே, முகலாயர்களுடைய தொடக்க காலத்துல இருந்தே இந்த மேவார் பகுதிகள்ல இருக்கவங்க இந்த அடுத்தடுத்து யாரெல்லாம் ஆட்சிக்கு வராங்களோ அப்பெல்லாம் ஒரு முட்டி மோதி பாக்குறது, தன்னுடைய பகுதிகளை பிடிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து அந்த மேவார் பகுதி. சோ இந்த பகுதியில தான் சித்தூர், ராத்தன்பூர் இது எல்லாமே இருக்கக்கூடியது. சோ அப்படி இருக்கும் பொழுது இங்க தான் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கவர் தான் ராணா உதய் சிங். ராணா உதய் சிங் இறந்ததுக்கு அப்புறம் ராணா பிரதாப் சிங் வந்து போட்டி போட்டிருப்பாரு. அது நம்ம அக்பருடைய காலத்துல பார்த்திருப்போம். ஹால்டிகாட் போர் அப்படின்னு சொல்லி ஒரு போரே நடந்திருக்கும். அப்பையும் அந்த மேவார்கள் கடைசி வரைக்கும் ராணா பிரதாப் சிங் தான் இறக்குற வரைக்குமே அக்பருக்கு வந்து இடையூறா இருந்துகிட்டே இருந்தாரு. சோ அதுக்கப்புறம் ராணா பிரதாப் சிங்கோடைய மகன் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ராணா உதய் சிங், அதாவது சாரி ராணா அமர் சிங். ராணா உதய் சிங்கோட பேரன், அதாவது ராணா பிரதாப் சிங்கோடைய மகன் ராணா உதய் சிங்கோடைய பேரன். ஓகேங்களா. சோ அவரும் வந்து இந்த ஜஹாங்கீர் ஆட்சி ஏத்ததுக்கு அப்புறமா சரி முட்டி மோதி அக்பருடைய காலத்துலதான் கோட்டை விட்டு, அக்பருடைய காலத்துல மேவார் பகுதி கைப்பற்றப்பட்டுருச்சு. சோ மேவார் பகுதி கைப்பற்றப்பட்டு ராணா பிரதாப் சிங் வந்து காட்டுல ஒளிஞ்சு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. சோ அப்புறம் ஆட்சி மாறும் பொழுது மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ட்ரை பண்றாரு ராணா அமர் சிங் அவர்கள். சோ இப்போ இவர் மேவார் பகுதிகளில் கழகத்தை தூண்டி கொண்டிருக்கிறார். அப்ப இவரை வந்து சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாருன்னா ஜஹாங்கீர் அவர்கள் இவருடைய மகனான குர்ரம், அதாவது பின்னால நம்ம ஷாஜகான்னு சொன்ன பாருங்க, அதுதான் குர்ரம். சோ இளவரசர் குர்ரம் உடைய தலைமையில ஒரு படையை வந்து அனுப்பி வைக்கிறாரு மேவார் பகுதிகளுக்கு. சோ இவரும் குர்ரமும் மேவார் பகுதிகள் மேல படையெடுத்து போறாரு. படையெடுத்து போய் அந்த வெற்றியும் கொண்டாடுகிறார். சோ வெற்றி பெற்று அந்த மேவார் பகுதியை ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வராரு. இதுக்கு மேலாம் கழகத்துல ஈடுபட்டீங்கன்னா உசுறு தப்பாதுப்பா அப்படின்னு. சோ அதான் பின்னர் அவர்களிடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமர் சிங் ஜஹாங்கீரின் மேல் அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அரசாக தனது பகுதிகளை ஆண்டார். 1608 தக்கான அரசான அகமது நகர் மாலிக் காம்பர் தலைமையின் கீழ் தன்னை சுதந்திர அரசாக அறிவித்தது. அதாவது குர்ரம் போய் படையெடுத்து கழகத்தை அடக்கினதுக்கு அப்புறமா ஒரு அமைதி உடன்படிக்கைக்கு வந்துடுறாங்க. சோ ஒரு ஒப்பந்த அடிப்படையில ஒரு கையெழுத்திடுறாரு அமர் சிங் அவர்கள். இனிமேட்டு நான் வந்து ஜஹாங்கீருடைய மேலாதிக்கத்தை ஏத்துக்கிட்டு நான் நல்லபடியா பொழைக்கிறேன்பா, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மேவார் பகுதி சரண்டர் ஆயிடுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப மேவார் முடிஞ்சிருச்சு. அடுத்து எங்கது அகமது நகர் வந்து சந்த் பீவி கிட்ட இருந்து அக்பர் வந்து கைப்பற்றிருப்பாரு. சோ என்னதான் இருந்தாலும் இந்த அகமது நகர் பகுதி காலங்காலமா என்ன பண்ணிட்டு தான் இருக்கு, பிரச்சனைக்குள்ளான ஒரு பகுதியாவே தான் இருக்கும். இந்த தக்கான பகுதி அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு மாலவம், இந்த அஜ்மீர், அதாவது இந்த ராஜஸ்தான் பகுதி, குஜராத் பகுதி, அடுத்தது இந்த மாலவ பகுதி. மாலவம்னா இந்த பிளேஸ் எல்லாமே மாலவம். இந்த மாலவ பகுதி, இந்த கோண்டுவானா பகுதி, அடுத்தது இந்த இது எல்லாமே. சோ இது எல்லாமே காலங்காலமா ஒவ்வொரு அரசர் வரும் பொழுதும் ஒவ்வொரு முறையும் இந்த பகுதியில இருக்கவங்க தலை தூக்கி பார்ப்பாங்க. முடியுமா, முடிஞ்சா அரசு நம்மளுக்கு, முடியலன்னா கம்முன்னு இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னுட்டு. சோ ஒவ்வொருடைய ஆட்சியாளர்கள் காலத்திலயுமே இந்த பகுதிகளில் வந்து நம்ம படையெடுப்ப பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரிதான் அக்பருடைய காலத்திலயும் பார்த்தோம். கோண்டுவானா பகுதி வந்து துர்காவதி கிட்ட இருந்து அக்பர் கைப்பற்றினாரு அப்படின்னுட்டு. அடுத்தது அகமது நகரை வந்து சந்த் பீவி கிட்ட போராடி வாங்க பார்த்தாரு. ஆனா ஒரு சில பகுதிகள் தான் கிடைச்சிச்சு, முழுசா கிடைக்கல. அதே மாதிரிதான் இந்த குஜராத் பகுதி வந்து இதே அகமது நகருக்கு கீழே வர்றதுதான் இந்த குஜராத் பகுதி. சோ இந்த குஜராத் பகுதியுடைய ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த முபார் ஷா அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து கைப்பற்றிருப்பாரு அக்பர். சோ இந்த மாதிரி இந்த பகுதிகள் வந்து எப்பவுமே பிரச்சனைக்குரிய பகுதிகளாக இருக்கிறது. இப்போ குர்ரமுடைய தலைமையில இந்த மேவார் பகுதி டெல்லி அரசாங்கம், அதாவது முகலாய அரசாங்கத்தை ஏத்துக்கிட்டாங்க. அடுத்த அகமது நகர். சோ இப்ப அகமது நகர்ல வந்து மாலிக் காம்பர் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய தலைமையில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஜஹாங்கீர் அவர்கள் இதுல எல்லாம் கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது சுதந்திர அரசா அறிவிக்கிறாரு அந்த அகமது நகர் பகுதியை. இது அகமது நகரை நீங்க என்னதான் கைப்பற்றினாலும் அகமது நகருங்கிறது ஒரு சுதந்திர அரசு, நாங்க தான் ஆட்சி செய்வோம், நாங்க எவனுக்கு கீழே நாங்க அரசு ஆளணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சுதந்திர அரசா நிர்ணயிச்சுறாங்க. அகமது நகரை இளவரசர் குர்ரம் கைப்பற்ற மேற்கொண்ட பல முயற்சிகள் கடைசியில் தோல்வியில் முடிந்தன. 14 மாத கால முற்றுகைக்கு பின்னர் காங்க்ரா கோட்டையை கைப்பற்றுவதில் வெற்றி பெறுகிறார் இளவரசர் குர்ரம். 1595 பாரசீகர்கள் கிட்ட இருந்து அக்பரால கைப்பற்றப்பட்ட அந்த காந்தகாரை 1622 பாரசீக அரசர் ஷா அப்பாஸ் மீட்டிருந்தார். ஜஹாங்கீர் அதை மீண்டும் கைப்பற்ற விரும்பினார். ஆனால் இளவரசர் குர்ரம் மேற்கொண்ட கிளர்ச்சியின் காரணமாக அதை அவரால் செய்ய இயலவில்லை. அதாவது இது நாள் வரைக்கும்
ஜஹாங்கீருடைய மகனான ஷாஜகான் அவர்கள் ஜஹாங்கீருக்கு ஆதரவா செயல்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்டதுக்கு அப்புறமா இவருமே ஷாஜகானுமே என்ன பண்ணிருவாருன்னா கிளர்ச்சியில இறங்கிடுவார். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்னன்னா ஒண்ணும் இல்ல, சித்தி கொடுமை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? சோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அகமது நகர் வந்து இவர் மாலிக் காம்பர் தலைமையில ஒரு சுதந்திர அரசு அறிவிச்சாங்க அப்படின்னும், சோ இந்த பகுதிகளை நோக்கி குர்ரம் வந்து படையெடுத்து போறாரு. அவர் என்னதான் படையெடுத்து போனாலுமே அவரால அந்த பகுதிகளை கைப்பற்ற முடியல. ஏன்னா அவங்க அப்படி ஒரு வலுவான வியூகத்தை வகுத்து அந்த படைகளை எதிர்கொள்றாங்க. சோ இதுல இந்த மாலிக் காம்பர் அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கறத இங்க கொடுத்திருப்பாங்க. இதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா மத்ததை பார்க்கலாம். அப்பதான் உங்களுக்கு எளிமையா புரியும். ஓகேங்களா? இந்த மாலிக் காம்பர் அப்படிங்கிறவரு எத்தியோப்பியால இருந்து இந்தியாவுக்கு ஒரு அடிமையாக கொண்டு வரப்பட்டவர் தான் மாலிக் காம்பர். பல இடங்கள் வந்து கைமாறப்படுது. ஏன்னா அடிமைகள் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு வித்துக்கிட்டே வருவாங்க. சோ அப்படி வித்துக்கிட்டே வரும் பொழுது ஒரு ஒரு சுல்தான் கிட்ட இருந்து இன்னொரு சுல்தானுக்கு மாத்தி விடுவாங்க. நல்ல திறமையா இருந்தா நீ இவனை வச்சுக்க, இவன் வந்து நல்ல வேலை செய்வான் அப்படின்னு சொல்லி வித்துருவாங்க. அவன் இன்னொருத்தனுக்கு வித்துருவான். சோ அந்த மாதிரி அடிமைகள் பல இடங்கள்ல கைமாறப்பட்டு வருகிறது. சோ இறுதியா அவர் எங்க வந்து சேர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அகமது நகருடைய பிரதம மந்திரியான செங்கிஸ்கான் கிட்ட வந்து சேர்ந்துடுறாரு. சோ செங்கிஸ்கான் கிட்ட வந்து சேர்ந்துட்டு செங்கிஸ்கான் கிட்ட இருந்து அரசியல் விவேகம், அரசியல்னா என்ன, ராணுவம்னா என்ன, நிர்வாகம் எப்படி இருக்கணும், இந்த மாதிரியான பல விஷயங்களை கத்துக்கிறாரு. யார்கிட்ட இருந்து? இந்த அகமது நகருடைய பிரதம மந்திரியா செயல்படக்கூடிய செங்கிஸ்கானுக்கு கீழே இவர் இருக்காரு. அவர்கிட்ட இருந்து இதெல்லாம் கத்துக்கிறாரு. சோ செங்கிஸ்கான் இறந்ததுக்கு அப்புறமா செங்கிஸ்கானுடைய மனைவி வந்து மாலிக் காம்பரை வந்து ஒரு சுதந்திர மனிதர் ஆக்குறாங்க. அதாவது இது நாள் வரைக்கும் அடிமையா இருந்துதான் இது எல்லாத்தையுமே கத்துக்கிறாரு. அதாவது செங்கிஸ்கான் ஏதாவது ஒரு வேலையை கொடுத்தா இவன் செய்யணும். அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருந்துதான் செய்யறாரு. சோ அப்படி இருக்கும் பொழுது செங்கிஸ்கான் இறந்ததுக்கு அப்புறம் செங்கிஸ்கானுடைய மனைவி வந்து மாலிக் கம்பூர் வந்து நீ இனிமேட்டு அடிமை இல்ல, நீ ஒரு சுதந்திர மனிதன் அப்படின்றாரு. சோ இப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இவர் கடுமையா உழைக்கிறாரு. ஏன்னா பல இடங்களை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையா உழைக்கிறாரு. இவர் கத்துக்கிட்ட அந்த அரசியல், ராணுவம், நிர்வாக விஷயங்கள் எல்லாத்தையுமே போட்டு அந்த அகமது நகர் பகுதியை தன்னுடையதா மாத்திக்கணும் அப்படின்றத நினைக்கிறாரு. சோ அதுலயும் வெற்றி பெறாரு. சோ அதான் கடுமையான உழைப்பின் மூலம் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றி இருந்த இறுதியாக தென்னிந்திய சுல்தான்கள் ஒன்றின் இராணுவ தளபதியாகவும் பகர ஆளுநராகவும் ஆகிறார். ஒரு சாதாரண அடிமையா இருந்தவர் பகர ஆளுநர், அதாவது உயர்ந்த பதவியை அடைகின்றார். ஒரு தளபதியாக, ஒரு இராணுவ படைக்கு தளபதியாகவும் ஆளுநராகவும், ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு ஆளுநராகவும் மாறுகிறார். இந்த தென்னிந்திய பகுதிகள், அதாவது அந்த தக்கான பகுதிகள் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து என்னன்னா கழகங்கள், பல்வேறு சுல்தான்களால் ஆட்சி செய்யக்கூடியது. ஆப்கானியர்களை சேர்ந்த சுல்தான்கள். ஓகேங்களா? சோ அதனால பல கழகங்கள் தோன்றிக்கிட்டேதான் இருக்கும் முகலாயர்கள் காலத்துல இருந்து. சோ தக்காணத்தில் முஸ்லிம்களும் மராத்தியர்களும் தங்கள் அரசியல் மற்றும் வட்டார தனித்தன்மைகளை பாதுகாக்கும் முயற்சியில் ஒருங்கிணைந்து முகலாய மேலாதிக்கத்தை எதிர்த்தார்கள். அதாவது தக்காண பகுதியில யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுல்தான்கள், அதாவது இங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சுல்தான்கள், மேலும் இந்த மராட்டிய பகுதி, மகாராஷ்டிரானாவே என்னதுதான் மராட்டியர்கள் இருக்கக்கூடிய பகுதி. சோ இந்த மராட்டியர்களும் இங்க கோண்டுவானா, கோல்கொண்டா, பிஜப்பூர், புரந்தர், அகமது நகர், இந்த பகுதிகள். அகமது நகர்னா இந்த ஹோல் பகுதியும் கிடையாது, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் தான், ஒரு சிட்டி தான். ஓகேங்களா? சோ இந்த சிட்டில இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் வலிமை வாய்ந்தவர்களா இருந்தாங்க அந்த அரசர்கள். சோ அவங்களும் இந்த மராத்தியர்களும் சேர்ந்து கொண்டு இந்த முகலாய பேரரசை வந்து எதிர்க்கணும், நம்ம சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அதனால இந்த மராத்தியர்களும் இந்த தக்கான சுல்தான்களும் ஒன்றுபடுகிறார்கள். யாருடைய தலைமையில அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாலிக் காம்பூருடைய தலைமையில். ஓகேங்களா? சோ ஒன்றுபட்டு முகலாயர்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. முயற்சியின் பின்னே மூளையாக செயல்பட்டவர் யாருன்னா மாலிக் காம்பர். சோ அதாவது மராத்தியர்களும் தக்கான சுல்தான்களும் ஒன்றுபட்டு இந்த முகலாயர்களை எதிர்ப்பதற்கு மூளையாக இருந்தவர் மாலிக் காம்பர் அவர்கள். மாலிக் காம்பர் அவர்கள் வந்து 1626 மே 14ஆம் தேதி இறந்துடுறாரு. தன்னுடைய 78வது வயதுல இறந்துருவாரு. சோ அவரு இறந்ததுக்கு அப்புறம் இவருக்கு கீழ அந்த மராத்திய வீரர்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல, பயிற்றுவிக்கப்பட்டிருப்பாங்க. முகலாயர்கள் எப்படி எல்லாம் நீ எந்த முறையில நீங்க போர் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த படை வீரர்களுக்கு பயிற்சி கொடுத்திருப்பாங்க. சோ அப்படி இவரால் பயிற்றுவிக்கப்பட்ட அந்த மராத்தியர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சக்தியாக மாறுவாங்க. சோ இப்படிதான் மராத்திய சாம்ராஜ்யம், அப்படிப்பட்ட அந்த வீரர்களால் தான் பின்னால மராத்தியர்கள் அப்படிங்கிற ஒரு வம்சமே தோன்றி ஒரு சாம்ராஜ்யம் ஹவுரங்கசீப் வரும்பொழுது, அதாவது இவனுடைய பேரன், அதாவது ஜஹாங்கீரோட பேரன் வந்து ஹவுரங்கசீப். ஹவுரங்கசீப் காலத்துக்குலாம் வந்து இந்த வீரர்கள்லாம் ரெடி ஆயிடுவாங்க. ரெடி ஆகி மராத்தியர்கள் ஒரு அரசையே உருவாக்கிடுவாங்க. சோ இப்போ வந்து சாதாரண வீரர்களா இருக்கிறாங்க. இந்த வீரர்கள் எல்லாம் ஒன்றுபட்டு ஒரு அரசை உருவாக்குவார்கள். இது இவனுக்கு அடுத்து 2வது தலைமுறை, அதாவது ஹவுரங்கசீப் வரும் பொழுது ஒரு தனிப்பட்ட ஒரு சுதந்திர அரசாகவே அறிவித்துக் கொண்டு அவர்களும் கழகத்தில் ஈடுபடுவார்கள் பின்னாட்கள். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து இந்த இதுல முக்கியமானது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அக்பர் வந்து
இந்த காந்தகார் பகுதியை கைப்பற்றிருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். காந்தகார் பகுதிங்கிறது இதோ இங்க இருக்கு பாருங்க. ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த காந்தகார் பகுதி. இது வந்து ஹிண்டால் கிட்ட, அதாவது இவன் கம்ரான் கிட்ட இருக்கும். ஹுமாயூனுடைய தம்பி கம்ரான் கிட்ட இருக்கும். கம்ரான் கிட்ட இருந்து ஹுமாயூன் திரும்ப பாரசீகத்துல இருந்து வரும்போது கைப்பற்றிருப்பாரு. கைப்பற்றிட்டு அதுக்கப்புறம் இந்தியா கிடைக்கும் பொழுது இதுக்கு மேல அதிகமா கவனம் செலுத்தாம விட்டுருப்பாங்க. சோ விட்ட உடனே என்ன ஆகும்னா, அக்பர் மறுபடியும், ஹுமாயூனுடைய மகனான அக்பர் மறுபடியும் இதை கைப்பற்ற மாதிரி இருக்கும். அக்பரால கைப்பற்றப்பட்டாலும் மறுபடியும் அந்த பாரசீக அரசர்கள்னால வந்து இந்த பகுதியானது கைப்பற்றப்பட்டிருக்கும். அக்பர் கிட்ட இல்லாம போயிருக்கும். சோ அப்ப அக்பர் இழந்ததை இவர் திரும்பவும் பெறணும் அப்படின்னு நினைப்பாரு. சோ அதுதான். சோ அப்ப 1595ல பாரசீகர்களிடமிருந்து அக்பரால் கைப்பற்றப்பட்ட அந்த காந்தகார் பகுதி 1622ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்பர் கைப்பற்றி வச்சிருந்தாரு. சோ அத வந்து இப்ப ஜஹாங்கீர் வந்து இழந்துருவாரு. ஓகேங்களா? 1622ல பாரசீக அரசர் ஷா அப்பாஸ் அப்படிங்கிறவர் வந்து ஜஹாங்கீர் மீது போர் தொடுத்து அந்த பகுதியை வந்து கைப்பற்றிடுவாரு. ஜஹாங்கீர் வந்து அதை மீண்டும் கைப்பற்றணும்னு ஆசைப்படுவார். காந்தகார் அவர் கையில இருந்தது போயிடுச்சு. இப்ப ஷா அப்பாஸ் வந்து வாங்கிட்டாரு. சோ அப்படிங்கும்போது மறுபடியும் அந்த பகுதி வேணுங்கும் பொழுது தன்னுடைய சிறந்த படை தளபதி, வீரர், எல்லாமே அப்படின்னு பாத்தீங்கன்னா குரம் தான். ஷாஜகான் தான் இவருடைய மகன் தான். ஆனா இப்ப அவரே வந்து அவருக்கு எதிராக கழகத்துல இறங்குறாரு. காரணம் மெஹருநிஷா. சோ மெஹருநிஷா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஹாங்கீருடைய அன்பு மனைவி, காதல் மனைவி, பாரசீகத்திலிருந்து அழைத்து வரப்பட்ட கடைசி மனைவின்னு கூட சொல்லலாம். 20வது மனைவிதான் அந்த மெஹருநிஷா. ஜஹாங்கீருக்கு வந்து இந்த ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறத விட இயற்கையை நேசிக்கிறவரும், கலையை வளர்ப்பவராகவும் இருப்பார். சோ இவர் கலைகள் மீதும் இயற்கையின் மீதும் நேரம் செலுத்தி கொண்டிருந்த காலத்துல மெஹருநிஷா வந்து இவருடைய பெயர்ல ஆட்சி செய்ய ஆரம்பிப்பாங்க. அதாவது அரியணைக்கு பின்னாடி இருந்துகிட்டு ஆட்சி செய்வாங்க. சோ அது இவருக்கு பிடிக்காது. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகனான குர்ரம் இளவரசர் ஷாஜகான் அவர்களுக்கு பிடிக்காது. சோ அதனால கலகங்கள்ல ஈடுபடுவாங்க. அதுதான், வேற ஒண்ணுமே இல்ல. ஜஹாங்கீர் ஆட்சியில் வில்லியம் ஹாக்கின்ஸ் மற்றும் சர் தாமஸ் ரோ ஆகிய இரு ஆங்கிலேயர்களின் வருகைக்கு சாட்சியா அந்த அப்படின்றாங்க. ஜஹாங்கீரோடைய ஆட்சி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய எவிடன்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வில்லியம் ஹாக்கின்ஸும் சர் தாமஸ் ரோ அவர்களும். ஏன்னா இவங்க 2 பேருமே ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேய ஆட்சியாளர்களிடமிருந்து அனுப்பப்பட்ட தூதுவர்கள் தான் இவர்கள். சோ இவர்கள் தான் இந்தியாவுல வந்து ஆங்கில வர்த்தக மையம், அதாவது வணிக மையத்தை சூரத்துல அமைத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டிருப்பாங்க. இந்தியாவில் ஆங்கில வணிக குடியேற்றம் ஒன்றை நிறுவுவதற்கு பேரரசின் அனுமதியை முதலாம் அவரால் பெற இயலவில்லை. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து வில்லியம் ஹாக்கின்ஸால வாங்க முடியாது. ஆனா தாமஸ் ரோ வந்து இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸ் அனுப்பி வைப்பாரு தாமஸ் ரோவை. 1615ல அனுப்பி வைப்பாரு. சோ இந்த வாட்டி வந்து வெற்றி பெறுவாங்க. இருந்தாலுமே 1613லயே வந்து சூரத்தை வந்து வணிக மையம் அமைத்துக் கொள்வதற்கு ஆங்கிலேயர்களுக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கும். என்னதான் வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்துட்டு தோல்வியை தழுவிட்டு போயிருந்தா கூட அதுக்கப்புறம், ஏன்னா அந்த காலகட்டங்கள் 1610ல இருந்து 15 அந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல என்ன ஆகும்னா, போர்த்துகீசியர்களுடைய அதிகாரமானது இந்த முகலாய இதுல இருக்கும். ஏன்னா போர்த்துகீசியர்கள் ஒரு வலுவார்ந்த ஒரு கடற்படையை வைத்திருந்தாங்க, மனித படையை வீரர்களை வைத்திருந்தாங்க. சோ அதனால வந்து போர்த்துகீசியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு வேற நாட்டுக்காரன் எவனா போர் தொடுத்து வந்தானா இந்த போர்த்துகீசியர்களுடைய படையை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் முகலாயர்களோட மனசுல இருந்துச்சு. அதனால ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயர்கள் வந்து கேட்கும் பொழுது, இல்லப்பா தம்பி நீ போயிட்டு வா, உனக்கெல்லாம் கிடையாது, போர்த்துகீசியர்கள் தான் நீங்க வந்து படை பலவத்தோட இருக்கிறாங்க, அவங்களே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஆனா ஒரு கடல் போர் நடக்கும். தாமஸ் பெஸ்ட் அப்படிங்கிறவர் வந்து வந்து இந்த போர்த்துகீசியர்களோட ஒரு கடல் போர் நடக்கும். அந்த கடல் போர்ல ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றுருவாங்க. சோ அவங்களுடைய படைபலத்தை காட்டவும் முகலாயர் என்ன பண்ணுவாருன்னா, சரிப்பா தம்பி நீ சூரத்துல வந்து 1013ல வந்து நீ 1613ல வணிக மையத்தை அமைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பெர்மிஷனும் கொடுத்துருவாங்க. இந்த தாமஸ் ரோ அவர்கள் வந்து 1615ல தான் இங்க வருவாரு. இவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, இவர் பல்வேறு இடங்கள்ல ஆங்கிலேயர்களுடைய வணிக மையத்தை அமைக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வாரு. அதுல வெற்றி கொள்வார். பேச்சுவார்த்தை நடக்கும். சிறப்பா அமைச்சுக்கோ, ஆக்ரா இந்த மாதிரியான பகுதிகள் எல்லாம் வந்துட்டு கேட்பாரு. ஆக்ரா, ஜோத்பூர்ல எல்லாம் கேட்பாரு. அவங்களும் கொடுத்துருவாங்க. அதுதான். சோ வேற எதுவும் கிடையாதுங்க. அடுத்தது முதலாம் ஜேம்ஸ், அதாவது இந்த தாமஸ் ரோவை யார் அனுப்புனாங்கன்னு கேட்பாங்க. முதலாம் ஜேம்ஸ். இந்த தாமஸ் ரோ யாருடைய அவைக்கு வந்தாங்கன்னு கேட்பாங்க. ஜஹாங்கீருடைய அவைக்கு தூதுவரா வந்தாரு. வந்துட்டு சூரத் நகர்ல ஒரு வணிக குடியேற்றத்தை அமைத்துக் கொள்வதற்கான அனுமதியை பேரரசிடம் இருந்து பெறுவதில் வெற்றி பெற்றார். இது முன்னாடியே நடந்திருக்கும். ஆனா இங்க மாத்தி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது, ஜஹாங்கீர் அரசு விஷயங்களை காட்டிலும் கலை, ஓவியம், தோட்டம், மலர்கள் ஆகியவற்றில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். இதன் காரணமாகத்தான் யாரு அரசருடைய பாரசீக மனைவியான மெஹருநிஷா, நூர்ஜஹான் அப்படின்னு
ஜஹாங்கீரால் நூர்ஜஹான் என பெயரிடப்பட்டவர் அரியணையின் பின்னே உண்மையான அதிகாரம் கொண்டவராக திகழ்ந்திருக்கிறார். சோ நூர்ஜஹான் மேற்கொண்ட அந்த அரசியல் சூழ்ச்சி காரணமாக இளவரசர் குர்ரம் தனது தந்தைக்கு எதிராக என்ன பண்றாரு, கிளர்ச்சி செய்யறாரு. சோ இவருடைய கிளர்ச்சியை அடக்குவதற்காக மெஹருநிஷா யார பயன்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஹாங்கீருடைய விசுவாசம் மிக்க தளபதியான மகபத் கான் அப்படிங்கிறவரை பயன்படுத்துவாங்க. சோ மகபத் கான் செய்த ஒரு சில முயற்சிகளால வெற்றி பெற இயலாத குர்ரம் வந்து என்ன பண்ணி வருவாருன்னா, தக்கான பகுதிகள் டெல்லியில இருக்கக்கூடிய ஷாஜகான், அதாவது இங்கதான் இருக்காரு, டெல்லியில தான் இருக்காரு, இங்கேதான் இவர் வந்து தன்னுடைய அப்பா ஜஹாங்கீருக்கு எதிராக வந்து ஒரு சில கிளர்ச்சிகளை பண்றாரு. அவருடைய கிளர்ச்சிகளை ஜஹாங்கீருடைய தளபதியான மகபத் கான் அப்படிங்கிறவுடைய தலைமையில வந்து முறியடிக்கிறாங்க மெஹருநிஷா. சோ இவரும் பல வேலைகள் பண்றாரு. மகபத் கானும் வந்து ஒரு சில வேலைகள் இவரை அடக்கிறதுக்காக பண்றாங்க. சோ மகபத் கான்களோட ஈடு கொடுக்க முடியல. அதனால குர்ரம் என்ன பண்றாருன்னா, சேர்ப்பா இங்கெல்லாம் இருந்தா செட் ஆகாது, நம்ம பேசாம தக்காணத்துக்கு போயிடலான்னு இங்க இருந்து இந்த தக்கான பகுதிகளுக்கு வராரு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளவரசர் குர்ரம், அதாவது பின்னாளில் ஷாஜகான் அறியப்படக்கூடிய இந்த மனிதர். ஓகேங்களா? சோ அதுதான். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இளவரசர் குர்ரம் தக்கான பகுதிக்கு போயிட்டாரு. பின்னாடி இந்த நூர்ஜஹானுடைய சதியை அறிந்து கொண்ட அவருடைய அந்த சதி நடவடிக்கைகளின் காரணமாக மகபத் கானும் என்ன பண்றாருன்னா, கலவரத்துல இறங்குறாரு. நூர்ஜஹானுக்கு எதிராகவே, இவருக்கு எதிராகவே, அதாவது நூர்ஜஹானுக்கு எதிராகவே மறுபடியும் மகபத் கானும் என்ன பண்றாருன்னா, கலகத்துல ஈடுபடுறாங்க. சோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நூர்ஜஹான் வந்து அதனை திறமையாக கையாண்டுறாங்க. சோ இப்ப நூர்ஜஹானே டைரக்டா மகபத் கானையும் ஃபேஸ் பண்றாங்க. மகபத் கானால ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப மகபத் கானை எப்படி குர்ரம் போனானோ அதே மாதிரி அவனை தொடர்ந்து பின்னாடி போயிருவாங்க. சோ ஷாஜகானோட சேர்ந்து போய் தக்காணத்துல கை கோத்துக்குவாரு. சோ இதான். அப்ப மகபத் கானும் தக்காணம் சென்று குர்ரம், அதாவது ஷாஜகானுடன் கை கோர்த்து கொண்டார். ஜஹாங்கீர் இறந்ததுக்கு அப்புறம் நூர்ஜஹான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய மருமகன், அதாவது நூர்ஜஹானுடைய மகள் இருப்பாங்கல்ல, சோ அந்த மகளுக்கு திருமணம் செய்து வைத்திருப்பார்கள். சோ அந்த திருமணம் செய்து வைக்கப்பட்டவர் தான் இவங்களுக்கு மருமகன்னு சொல்லக்கூடியவங்க. சோ இப்ப ஜஹாங்கீர் இறந்ததுக்கு அப்புறம் மெஹருநிஷா தன்னுடைய ஆட்சியா தான் இருக்கணும். அப்ப தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட தன்னுடைய மருமகனைத்தான் ஆட்சியாளராக நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெஹருநிஷாவுடைய அண்ணா தான் யாருன்னா ஆசப் கான். யாரு? ஆசப் கான். இந்த ஆசப் கானுடைய பொண்ண வந்து யாரு கல்யாணம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இளவரசர் குர்ரம், அதாவது ஷாஜகான் அவர்கள் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. சோ இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, இந்த ஆண்ட தங்கை யாரு, மெஹருநிஷா, இந்த ஆண்ட அண்ணன், அதாவது இவங்களுடைய அண்ணன் தான் ஆசப் கான். ஆசப் கான் தன்னுடைய அண்ணன் பொண்ணை வந்து ஷாஜகான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சோ இப்ப என்ன ஆகுதுன்னா, தங்கச்சியா மருமகனா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆசப் கான் யாருக்குதான் ஹெல்ப் பண்ணுவாரு, நீ உன் பிள்ளைய பாக்குறேன்னா நான் என் பிள்ளைய பார்க்க மாட்டேனா அப்படின்னு ஆசப் கானுக்கு தோணும்ல. சோ அதனால ஆசப் கான் வந்து தன்னுடைய மகனுடைய கணவனான ஷாஜகானுக்கு சப்போர்ட் பண்ணும், ஷாஜகான் தான் ஆட்சிக்கு வரணும்னு நினைப்பாரு. ஆனா மெஹருநிஷா இல்ல, என் பிள்ளைய கல்யாணம் பண்ண மருமகன் தான் வந்து சரியாதான் வந்து ஷாரியர் தான் வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ இந்த போட்டியில என்ன ஆகுதுன்னா, மெஹருநிஷா தோத்துருவாங்க. தோத்ததுனால இளவரசர் குர்ரம், அதாவது ஷாஜகான்ங்கிற பெயர்ல அடுத்த பட்டத்துக்கு வந்துருவாங்க. ஓகேங்களா? அதுதான் இங்க. சோ இதுல என்ன இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெஹருநிஷாவோட கூட பிறந்த அண்ணன் தான் வந்து இந்த ஆசப் கான். சோ என்னதான் மெஹருநிஷா திட்டம் போட்டாலும் அது நடக்காம போனதுக்கு காரணம் அவங்க அண்ணன் தான். காரணம், அதுக்கு என்ன காரணம்னா, இவனுடைய பிள்ளைய வந்து ஷாஜகானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். ஒருவேளை குடுக்கலன்னா மெஹருநிஷாக்கு சப்போர்ட்டிவா இருந்து கடைசி வரைக்கும் அந்த ஆட்சிக்கு, முகலாய ஆட்சியில இவரும் ஒரு பங்கு கொண்டிருப்பாரு. சோ இப்போ என்னதான் இருந்தாலும் இவனுக்கு அடுத்து, அதாவது நூர்ஜஹானுக்கு அடுத்து இது இன்னொருத்தவங்க கையில போயிருச்சு. மருமகன் போது வேற ஒரு பரம்பரை. சோ அங்க போயிருச்சுன்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்ச ஆசப் கான் தன்னுடைய மருமகனுக்கே வந்து அதாவது இவருக்கே வந்து சப்போர்ட் பண்ணிடுறாரு. ஓகேங்களா? சோ அதான் ஜஹாங்கீர் இறந்தவுடன் நூர்ஜஹான் தன் மருமகன் ஷாரியர் என்பவருக்கு மணிசூட்ட முயன்றார். ஆனால் நூர்ஜஹானின் சகோதரர் குர்ரமின் மாமனாருமான ஆசப் கான் மேற்கொண்ட முயற்சிகளால் குர்ரம் ஷாஜகான் என்ற பெயருடன் அடுத்த முகலாய அரசராக அரியணை ஏறினார். 10 ஆண்டு காலம் நாட்டை ஆண்ட நூர்ஜஹான் 1627ல ஜஹாங்கீர் இறப்புக்கு பின்னர் அதிகாரத்தையும் செல்வாக்கையும் இழந்தார். அதாவது ஜஹாங்கீர் இருக்கிற வரைக்கும் தான் இவங்க அந்த அரியணைக்கு பின்னாடி இருந்துகிட்டு ஆட்சி செஞ்சாங்க. ஆனா இறந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே இழந்துடுறாங்க. அதான் இவங்களுடைய மருமகனை ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அது சரியாகப்படவில்லை, அதாவது நிறைவேறாததுனால இவங்க அமைதியா அப்படியே இருந்துடுறாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே வம்பு தும்புக்கெல்லாம் வரல. அவங்க பாட்டுக்கு ஒரு ஓரமா இருந்துட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே மரணிச்சுட்டாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து ஜஹாங்கீரை பற்றிய குறிப்புகள். இதுல முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இளவரசர் ஆஹ்
குஷ்ரு அவர்கள் பண்ண அந்த கழகம் தன்னுடைய தந்தைக்கு எதிராக பண்ணது. அதற்காக அர்ஜுன் தேவ் சீக்கிய குரு சப்போர்ட் பண்ணது. அதனால அர்ஜுன் தேவ் கொல்லப்பட்டது. குஷ்ருவுடைய கண் பறிக்கப்பட்டது. இது ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ராணா உதய் சிங்குடைய பேரனான ராணா அமர் சிங்கும் வந்து இவருக்கு எதிரா வந்து கழகத்துல ஈடுபடுவாரு. அதை அடக்கி ஒப்பந்தத்துல கையெழுத்திட வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜஹாங்கீருடைய மகனான ஷாஜகான். இது 2வது விஷயம். அடுத்து 3வது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அகமது நகர்ல மாலிக் கான்பருடைய தலைமையில ஒரு சுதந்திர அரசை நிறுவனம்னு நினைச்சாரு. சோ அதற்கு எதிராகவும் இளவரசர் குர்ரம் வந்து படை மேற்கொண்டு 14 மாத கால முயற்சிக்கு அப்புறமா வந்து ஒரு சில பகுதிகளை கைப்பற்றிருப்பாரு. காங்கரா கோட்டையை மட்டும் கைப்பற்றிருப்பாரு. இருந்தாலும் இந்த மாலிக் கான்பர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன் முகலாய ஆட்சியில. ஏன்னா இவர்தான் வந்து அந்த மராத்தியர்களுக்கு போர் பயிற்சி எல்லாம் அளித்து ஒரு மராத்திய வீரர்களை ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பாக உருவாக்கி பின்னால மராத்தியர்கள் ஒரு சாம்ராஜ்யம் உருவாகிறதுக்கு காரணமா இருந்திருப்பார். ஓகேங்களா. அடுத்தது இவங்களுடைய காலத்துல வருகை புரிந்த இந்த ஆங்கிலேய தூதுக்குழுக்கள் ரொம்ப முக்கியம். வில்லியம் ஹாக்கின்ஸ், சர் தாமஸ் ரோ இவர்கள் எல்லாருமே. அடுத்து பாத்தீங்கன்னா மெஹருன் ஷாவுடைய இந்த அதாவது அரியணைக்கு பின்னாடி இருந்து ஆட்சி செய்தது இவங்களுடைய மருமகன் ஷாரியரை ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு நினைச்சது. ஆனா அது முடியாம ஆசப் கான் இவங்களுடைய அண்ணனுடைய முயற்சியினால ஆசப் கான் அவர்களால ஷாஜகானை அரியணை ஏறினது. இந்த 5 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அவ்வளவுதான். அடுத்து ஷாஜகான் 1627ல தந்தை ஜஹாங்கீர் இறந்ததுக்கு அப்புறமா அரியணை ஏறினாரு. 1658 வரைக்கும் ஆட்சி செய்யறாரு. ஓகேங்களா. ஒரு 28 பிளஸ் ஒரு 3 31 வருஷம் ஆட்சி செய்யறாரு. அவ்வளவுதான். ஓகேங்களா. ஷாஜகான் ஆக்ராவில் அரியணை ஏறிய பொழுது அவருடைய நிலை பாதுகாப்பானதாகவும் சவால்கள் அற்றதாகவும் இருந்தது. ஏன்னா முன்னாடியே ஒரு அளவுக்கு எல்லாம் கட்டுக்குள்ள கொண்டு வந்துதான் வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. சோ அந்த மாதிரிதான் இருக்குது. இருந்த போதிலும் பேரரசின் நடப்பு நிகழ்வுகளை கவனத்தில் கோரினர். தெற்கு பிராந்தியங்களின் ஆளுநராக இருந்த கான் ஜஹான் எனும் பட்டப்பெயர் கொண்ட ஆப்கானிய பிர்லோடி பகைமை பாராட்டுகின்றார். தக்கான அரசிலிருந்து அவரை இடமாற்றம் செய்து ஷாஜகான் ஆணை பிறப்பித்ததும் அவர் அகமது நகர் சுல்தான் 2ஆம் மூதர் ஷா நிஜாம் ஷாவுடன் இணைந்து ஷாஜகானுக்கு எதிராக சதிகளில் ஈடுபடுகிறார். நிலைமை தீவிரமடைந்ததை தொடர்ந்து ஷாஜகான் தானே நேரடியாக தக்காணத்திற்கு விரைகிறார். புதிதாக பதவியில் அமர்த்தப்பட்ட தக்கான ஆளுநரான ஆசம் கான் எனும் பட்டத்தை பெற்ற ராதா கான் பேரரசின் படைகளுக்கு தலைமையேற்று பால்காட் பகுதியை தாக்குகின்றார். பேரரசின் படைகளால் ஏற்பட்ட அழிவுகளை கண்ட மூதர் ஷா கான்ஜஹானுடன் தனது போக்கை மாற்றிக்கொண்டார். இதனால் கான்ஜஹான் என்ன பண்றாரு அப்படின்னா மாலவத்துக்கு தப்பி ஓடிடுவாரு. தௌலதாபாத்ல இருந்து மாலவத்துக்கு போவாரு. அங்க வந்து அவர் கைது செய்யப்பட்டு கொல்லப்படுறார். இது என்ன ஸ்டோரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கான் ஜஹான் வேற யாரும் கிடையாது. முகலாய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு ஒரு ஆளுநர். எந்த பகுதிகள் அப்படின்னா தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு எல்லாத்துக்கும் ஆளுநரா வந்து இந்த கான் ஜஹான் அவர்களை முகலாய பகுதிகளுக்கு ஆளுநரா நியமிச்சிருப்பாங்க. சோ கான் ஜஹான் அப்படிங்கிறது இவருடைய பட்டப்பெயர். அப்ப இவருடைய உண்மையான பெயர் என்னன்னா பிர்லோடி. சோ இந்த பிர்லோடி என்ன பண்றாரு அப்படின்னா ஷாஜகான் அவர்கள் அரியணை ஏறினதுக்கு அப்புறம் முகலாய ஆட்சியிலேயே இருந்துகிட்டு அவருக்கு கீழே ஒரு ஆளுநரா இருந்துகிட்டு அவருக்கு எதிராகவே செயல்பட ஆரம்பிக்கிறாரு. சோ இதையெல்லாம் பார்த்த ஷாஜகான் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, உட்ரா வண்டிய போடா அப்படின்னு சொல்லி இவர் படையெடுத்து போறாரு. சோ இப்ப என்ன பண்றாருன்னா இவரை வந்து இடமாற்றம் பண்றாங்க ஃபர்ஸ்ட். சோ இடமாற்றம் பண்ணும் பொழுது இவர் வெளிப்படையாகவே கழகத்துல இறங்க ஆரம்பிச்சிருவார். அதாவது நீ தெற்கு பகுதியில் இருக்கிறதுனாலதான் இதை பண்ற, உனக்கு நான் இடமாற்றம் பண்றேன்னு ஆளுநர் பதவி வந்து இடமாற்றம் தான் பண்ணுவாரு ஃபர்ஸ்ட். சோ அதுக்கப்புறம் இடமாற்றம் பண்ணதுனால மனம் நொந்து போன இந்த பிர்லோடி என்ன பண்றாருன்னா இவருக்கு எதிராக, அதாவது ஷாஜகானுக்கு எதிராக பல சூழ்ச்சி வேலைகளை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இதுக்கு மேல இவனை விட்டனா ஆளுநர் பதவியை க்ளோஸ் பண்ண அப்படின்னுட்டு தக்கான பகுதிகளுக்கு, அதாவது தெற்கு பிராந்தியங்களுக்கு ஒரு ஆளுநரை நியமிச்சிருப்பாரு ஷாஜகான். அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராதா கான், அதாவது ஆசம் கான்னு சொல்லக்கூடிய ஆசம் கான் எனும் பட்டத்தை பெற்ற ராதா கான். சோ ராதா கானுடைய தலைமையில இவரே நேரடியாக படையெடுத்து போய் இந்த சதிகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறாரு. சோ அப்படி இந்த கான் ஜஹான் வந்து என்ன பண்றாருன்னா பதவியில இருந்து நீக்கப்பட்டதுக்கு அப்புறமா அகமது நகர் தானே எப்பவுமே வந்து முகலாயர்களுக்கு வந்து என்னவா இருக்கு, ஒரு பகைமை பாராட்டக்கூடிய ஒரு நிலமாக இருக்குது. சோ அவங்களோட போய் சேர்ந்துக்கலாம்னு சொல்லி அந்த அகமது நகருடைய சுல்தானான 2ஆம் மூதர் ஷா கிட்ட போய் சேர்ந்துடுறாரு.
சேர்ந்து பல சதிகள்ல வேலைகள்ல ஈடுபடுறாரு. இதனாலதான் என்ன பண்றாருன்னா தெற்கு பிராந்தியங்களுக்கு ஆசம் கான் அப்படிங்கிற பட்டத்தை பெற்ற ராதா கானை வந்து தலைவராக, அதாவது ஆளுநராக நியமிக்கிறார் ஷாஜகான். நியமிச்சதோடு மட்டும் இல்லாம அவருடைய தலைமையில ஒரு படையை அனுப்பி வைக்கிறார். சோ அந்த படை பால்காட் பகுதியை அடைந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை கொடுக்குறாங்க. அந்த தாக்குதலை பார்த்து கண்டு மிரண்டு போன அகமது நகர் சுல்தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூதர் ஷா என்ன பண்றாருன்னா, தம்பி இதுக்கு மேல நீ என்கிட்ட இருந்தேன்னா என் நாட்டு கொலை வச்சிருவானுங்க போல, நீ போப்பா ராசா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. சோ அதுதான் நடக்குது, வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது தெற்கு பிராந்தியங்களுடைய ஆளுநராக கான்ஜகான் அவர்கள், பிர்லோடி அப்படின்ற பெயர் கொண்ட கான்ஜகான்ற பட்டம் பெற்ற இவர் வந்து இருக்கின்றார். அவர் ஷாஜகானுக்கு எதிராக ஆளுநராக இருந்து கொண்டே ஒரு சில வேலைகளை பண்றாரு. இதனை பொறுத்து கொள்ளாத ஷாஜகான் அவரை இடமாற்றம் செய்யறாங்க. இடமாற்றம் செய்யப்பட்டதால் ஏற்பட்ட அந்த கோபத்தின் காரணமாக முகலாயர்களுக்கு எதிரியாக விளங்கக்கூடிய, எப்பொழுதும் எதிரியாக விளங்கக்கூடிய அகமது நகரை ஆட்சி செய்யக்கூடிய மூதர் ஷா நிஜாம் அவர்களிடம் போய் அடைக்கலம் தேடி கொண்டுகிறார். அவரோட சேர்ந்து கொண்டு முகலாயர்களுக்கு எதிராக பல சதி வேலைகளை இவர்கள் செய்கிறார். சோ இப்படி இவர் நீக்கப்பட்டதற்கு பின்பு அந்த தக்கான பகுதியின் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசம் கான்கிற பட்டத்தை பெற்ற ராதா கான் அவர்கள். அவர்களுடைய தலைமையில ஷாஜகான் இது சரிபட்டு வராது, இவன் ரொம்ப கலகத்துல ஈடுபடுறான், இவனுக்கு எதிராக நீ படையெடுத்துட்டு போய் அவனை வெற்றி கொள் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. இவர்களுடைய படை, அதாவது முகலாய படை கோர விதமா தாக்குது. கோர தாண்டவம் ஆடுறத பார்த்துட்டு அந்த பாலக்காட் பகுதியை வந்து அழியறத பார்த்து அந்த அகமது நகர் சுல்தான், தம்பி இதுக்கு மேல நீ இங்க இருந்தீங்கன்னா என் தலைக்கு வந்து துண்டு போட்டு போக வச்சிருவ, அதனால நீ போப்பா ராசான்னு அனுப்பி வைக்கிறாரு. இவரு இந்த தௌலதாபாத்ல இருந்து என்ன பண்றாருன்னா மாலவ பகுதிக்கு தப்பி ஓடுறாரு காஞ்சகான். சோ அங்க போனாலுமே ஒண்ணும் நிலைக்கல. இந்த மாதிரி துரத்தி பிடிச்சு அவனை ஒழிக்கணும்னு நினைச்சு என்ன பண்ணிடுறாங்கன்னா கைது பண்ணி கொண்டுடுறாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் இந்த கதை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தக்காணத்தில் அமைதி திரும்பியது. இதனால இந்த போர் நடந்ததுனால இதை பார்த்து அந்த அகமது நகர், பெராரு, பீஜப்பூர் சோ இவங்க எல்லாம் அப்படியே கம்முன்னு கப்பு சிப்புன்னு உட்கார்ந்துருக்கானுங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி ஒரு அமைதியை நிலவி விடுகிறது. ஷாஜகான் தக்காணத்தை விட்டு செல்லும் முன்பாக அந்த பகுதியை தௌலதாபாத் உள்ளிட்ட அகமது நகர், காண்டேஷ், பெரார், தெலுங்கானா, அதாவது அகமது நகரோட சேர்ந்ததுதான் தௌலதாபாத். அப்ப அகமது நகர், காண்டேஷ், பெராரு, தெலுங்கானா இந்த 4 மாநிலங்களாக பிரிச்சு அந்த 4 மாநிலங்களுக்கும் ஆளுநராக வந்து தன்னுடைய மகன், ஷாஜகானுடைய மகன் யாரு, அவுரங்கசீப், 3வது மகனா இருக்கக்கூடிய தேர்ட் சன் தான் வந்து அவுரங்கசீப். அவுரங்கசீப்க்கு இந்த பகுதியுடைய ஆளுநரா பொறுப்பேற்கும் பொழுது வயது என்னன்னு பாத்தீங்கன்னா 18 வயசு. அப்ப 18 வயசு நிறைஞ்ச அவுரங்கசீப்பை ஆளுநரா நியமிக்கிறாரு. சோ இவ்வளவுதான் நடக்குது. ஓகேங்களா? சோ அதாவது இந்த பகுதிகள் எது எது அப்படிங்கறத மேப்லயும் பாத்துக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டோரி கனெக்ட் ஆகும். நாளை பின்ன உங்களுக்கு புக்ல படிச்சது மறந்துருச்சுன்னா கூட உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேங்களா? காண்டேஷ்ங்கிறது இந்த இடத்துல இருக்கும். காண்டேஷ், அகமது நகர், இந்த தெலுங்கானா பகுதிகள் இது எல்லாத்தையும் சேர்த்து 4 மாநிலங்களாக பிரிக்கிறாங்க. பெரார், தெலுங்கானா, அகமது நகர், காண்டேஷ் 4 பகுதிகளுக்கும் ஆளுநராக ஒரே ஒருவர் யாருன்னா இந்த தக்கான பகுதிகளுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த 4 மாநிலங்களுக்கும் அவுரங்கசீப்பை ஆளுநராக நியமிக்கிறாங்க. நியமிக்கும் பொழுது அவுரங்கசீப்போட வயசு 18. ஓகேங்களா? சோ அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தக்காணம் இவ்வாறாக ஷாஜகான் காலத்தில் முகலாய பேரரசின் ஆற்றல் மிக்க கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது. அதாவது மற்ற ஆட்சியாளர்களுடைய காலத்துல கழகத்தை மூட்டிக்கொண்டே இருந்த இவர்களை இப்பொழுது ஷாஜகான் ஆட்சிக்கு பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க தக்கான சுல்தான்கள் அடக்கிட்டாங்க, புரிஞ்சுச்சா? சோ இதுக்கப்புறம் இவங்க அமைதியா தான் இருக்கிறாங்க. முகலாயர்களுக்கு வலுவான போட்டியாளர்களாக திகழ்ந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அகமது நகருடைய மாலிக் காம்பரின் கடுமையான எதிர்ப்பையும் மீறி பேரரசோடு இணைக்கப்பட்டது. ஏன்னா மாலிக் காம்பர் இறந்துருவார் 1626. சோ அதுக்கப்புறம் வலிமையான தலைமை இல்லாதனால அந்த பகுதி வந்து அமைதியை தழுவிடுவாங்க. சோ அதனால முகலாய பேரரசுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வந்துருவாங்க. 1636 ஷாஜகான் வந்து மகமத் கானுடைய உதவியோடு அகமது நகரின் நிஜாம் ஷாகி அரசர்களை பணிய செய்கிறார். ஷியா பிரிவைச் சேர்ந்த கோல்கொண்டா சுல்தான் தன் அமைச்சர் மீர் ஜும்லாவை சிறையில் அடைத்ததை காரணம் காட்டி அவுரங்கசீப் கோல்கொண்டா மீது படையெடுக்கிறார். உடன்படிக்கை ஒன்றை மேற்கொள்ளப்பட்டு அதன்படி குதுப் ஷாகி அரசர் முகலாய பேரரசின் கட்டுப்பாட்டுக்கு கீழ் ஒரு சிற்ற அரசராக மாறிவிடுகிறார். அதாவது என்னன்னா 1636 இந்த இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மகபத் கான் தான் வந்து மெஹருநிஷாவுடைய தூண்டுதல் காரணமா
குர்ரம் அதாவது ஷாஜகானை வந்து டெல்லியில இருந்து தக்கான பகுதிக்கு ஃபர்ஸ்ட் அனுப்பி வைப்பாரு. பின்னால அவருக்கே மெஹருநிஷா ஆப்படிக்கும், இவரும் பின்னாடியே சேர்ந்து வந்துருவாரு. வந்து கை கோத்துருவாங்க. இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்ததுதான். சோ அப்படி அப்பயே கை கோத்ததுதான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப். ஓகேங்களா? சோ இப்ப மகபத் கானுடைய உதவியோடு ஷாஜகான் வந்து 1636ல அகமது நகருடைய நிஜாமா யார் இருக்காங்க அப்படின்னா ஷாகி அரசு. ஆக்சுவலி இந்த அகமது நகரை ஆட்சி செய்யறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஷாகி அரசர்கள்னு சொல்லுவாங்க. ஷாகி வம்சம். இப்ப எப்படி இவங்க எல்லாம் முகலாய வம்சம்னு சொல்றோம், அந்த மாதிரி இவங்க ஷாகி வம்சம்னு சொல்லுவாங்க அகமது நகர்ல இருக்கிறவங்க. சோ அப்போ ஷாஜகான் ஆட்சியில இருக்கும் பொழுது இந்த அகமது நகர் பகுதியை ஆட்சி செய்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குதுப் ஷாஹி அவர்கள். 1036க்கு அப்புறம் 1636ல அரசரா அந்த பகுதிகளுக்கு இருக்கிறவர் குதுப் ஷாஹி. சோ அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முகலாய அமைச்சரான மீர் ஜும்லா அப்படிங்கிறவர் வந்து சிறையில் அடைச்சிருவாரு. நீ என்ன முகலாய அமைச்சரையே வந்து சிறையில் அடைக்கிற அப்படின்னு சொல்லி ஹவுரங்கசீப் தலைமையில ஒரு படைய ஷாஜகான் அனுப்புவாரு. அனுப்பும் பொழுது அந்த படை வெற்றி பெற்றுடும். சோ இவர் வந்து ஒரு உடன்படிக்கையில கையெழுத்திட்டு முகலாய அரசுடைய பேரரசுக்கு கீழே நான் ஒரு சிற்றரசா இருந்துக்கிறேன் மன்னிப்பு கேட்டு இவர் வந்து ஒரு சிற்றரசாக மாறிடுவார். ஓகேங்களா? யாரு? அகமது நகருடைய இந்த ஷாகி அரசான குதுப் ஷாஹி. புரிஞ்சுச்சுங்களா? அதாவது கோல்கொண்டா பகுதியில் இருக்கக்கூடியவர். சாரி, அகமது நகர்ல கோல்கொண்டா பகுதி. ஓகேங்களா? சோ கோல்கொண்டா பகுதியை தான் வந்து குதுப் ஷாஹி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. சோ இவர் வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா இவங்களுக்கு படிஞ்சிருவாரு. ஓகேங்களா? ஏன்னா ஷாகி அரசர் வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம், மூதர் ஷா அவர்கள் தான் ஷாஜகான் காலத்துல இந்த அகமது நகர் பகுதியில இருக்காரு. ஓகேங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், சாரி. சோ அகமது நகர்ல இருக்கிறது மூதர் ஷா, இரண்டாம் மூதர் ஷா அவர்கள். இந்த கோல்கண்டா பகுதியை ஆட்சி செய்யறவங்க தான் குதுப் ஷாஹி. ஓகேங்களா? சோ அதான். அப்ப ஷியா பிரிவை சேர்ந்த இந்த குதுப் ஷாஹி மீர் ஜும்லாங்கிற முகலாய அமைச்சரை கைது செய்து சிறையில் அடைக்கிறார். இதனால் ஒரு படையை ஹவுரங்கசீப் தலைமையில ஷாஜகான் அனுப்பி வைத்து அமைச்சரை மீட்டு கொண்டு அந்த அரசாங்கத்தை தன்னுடைய எல்லைக்கு கீழே கட்டுப்பட வச்சிடறாங்க. ஓகேங்களா? எங்க தக்கான சுல்தான்னா யாரு அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. இது நீங்க முன்னாடியே படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எளிமையா இருந்திருக்கும். மகாராஷ்டிரா, ஆந்திரா ஆகிய பெரும் பகுதியையும் கர்நாடகத்துடைய ஒரு பகுதியும் கொண்டிருந்ததுதான் பாமினி சுல்தானியம். இது ஒரு 100 ஆண்டு காலம் செல்வ செழிப்போடு இருந்து பின்னர் சிதைவுற்றது. அதாவது பாமினி சுல்தானியம்ங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் தான் இருந்திருக்கும், ஒரு நூற்றாண்டு தான். அதுக்கப்புறம்லாம் இது கிடையாது. சோ வலிமை வாய்ந்த பிரபுக்கள் இந்த தக்கான பகுதிகளில் இருந்த சுல்தான்கள், முக்கியமான சுல்தான்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்கொண்டா பகுதியை ஆட்சி செய்தவர் தான் குதுப் ஷாஹி. அடுத்தது பிஜப்பூர் பகுதியை ஆட்சி செய்தவர் அடல் ஷாஹி. ஃபெரார் பகுதி இகமத் ஷாஹி. பீடார் பகுதி பரித் ஷாஹி. அடுத்தது அகமது நகர்ல நிஷாம் ஷாஹி. ஓகேங்களா? சோ இவர் தான் மூதர் ஷா அவர்கள், வேற யாரும் கிடையாது. சோ இந்த 5 பேரும் வந்து ரொம்ப வலிமை வாய்ந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க அந்த காலகட்டங்கள்ல. இவை அனைத்தும் கூட்டாகத்தான் தக்கான சுல்தானியம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 1638ல ஷாஜகான் பாரசீக பேரரசில் அரங்கேற்றிய அரசியல் சூழ்ச்சிகளை பயன்படுத்தி அக்பரால் கைப்பற்றப்பட்டு ஜஹாங்கீரால் இழக்கப்பட்ட அந்த காந்தகார் பகுதியை மீண்டும் இணைத்துக் கொள்கிறார். அதாவது இது அவங்க அப்பா, அதாவது ஜஹாங்கீர் வந்து இழந்த ஒன்னையே என்ன நினைப்பாருன்னா குர்ரமுடைய முயற்சியால் அந்த காந்தகார் பகுதியை மீட்கலாம் நினைப்பாரு. ஆனா குர்ரம் அப்பதான் மெஹருநிஷாவுக்கு எதிராக ஜஹாங்கீருக்கு எதிராகவும் வந்து கழகத்துல ஈடுபட்டிருப்பாரு. சோ அதனால அந்த காந்தகார் பகுதி அப்படியே போயிருக்கும் அப்பாஸ் அவர்கள்னால. ஷாபாஸ் அப்படிங்கிற பாரசீக அரசர் வந்து எடுத்துட்டு போயிருப்பாரு. சோ அதுக்கப்புறம் ஷாஜகான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய அப்பா தாத்தாவால பிடிக்கப்பட்டு அப்பாவால விடப்பட்ட அந்த காந்தகார் பகுதியை 1638ல மறுபடியும் கைப்பற்றுகிறார். ஓகேங்களா? அடுத்தது போர்த்துகீசியர்கள் கோவாவில் ஒரு ஆளுநரை கொண்டிருக்கும் அதிகாரத்தை பெற்றிருந்தாலும் வங்காளத்தில் தங்கள் குடியிருப்புகளை தொலைதூரத்தில் இருந்து ஹூக்ளியில் பெற்றிருந்தனர். அதாவது போர்த்துகீசியர்கள் வந்து கோவாவுல ஒரு ஆளுநர் வச்சுக்கலாம், போர்த்துகீசியர்களுக்குன்னு ஒரு ஆளுநர் அந்த பகுதிகளில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உரிமை வாங்கியிருந்தாங்க முகலாயர்கள் கிட்ட. அந்த உரிமை இருந்தால் கூட அவர்கள் வந்து வங்காளத்துல, அதாவது எங்க இருக்கு, கோவாங்கிறது வெஸ்ட், ஆனா வங்காளம்ங்கிறது ஈஸ்ட். சோ ரொம்ப தூரத்துல ஒரு குடியிருப்பை வைத்திருந்தார்கள், ஹூக்ளி பகுதியில ஒரு குடியிருப்பை பெற்றிருந்தார்கள். ஷாஜகான் இப்போது இப்போர்த்துகீசியரை அவர்களின் குடியிருப்புகளில் இருந்து துரத்தும்படி வங்காள ஆளுநருக்கு உத்தரவிடுறாரு. இவன் இங்கேயும் அங்கேயும் நடுவுல இருக்கான், இவன் நம்மளுக்கே ஆபத்தாயிருவான் அப்படின்னு சொல்லி வங்காள குடியிருப்புகள்ல இருந்து அவர்களை அடித்து துரத்துமாறு பணிகிறாரு. ஹூக்ளியில் இருந்த 200 போர்த்துகீசியர்களுக்கு 600 இந்திய அடிமைகளுக்கு சொந்தக்காரர்களா இருந்தார்கள். அந்த ஹூக்ளியில இருந்தாங்களா குடியேற்றங்கள்ல ஒரு 200 போர்த்துகீசியர்கள் இருந்தாங்க. அந்த 200 போர்த்துகீசியர்களுக்கு எத்தனை அடிமைகள் இருந்தாங்க அப்படின்னா இந்தியா வம்சாவளியான ஒரு 600 பேர் வந்து அடிமைகளாக இவர்களிடம் இருந்தார்கள். அவர்களில் பலரை போர்த்துகீசியர்கள் கட்டாய மதமாற்றம் செய்து கிறிஸ்துவர்கள் ஆக்கினர். ஏன்னா போர்த்துகீசியர்கள் யாரு? கிறிஸ்துவர்கள். சோ இந்த இந்துக்களை
அடிமைகளாக்கும் பொழுது மதமாற்றம் செய்து அடிமைகளாக்கினார்கள். மேலும் கோவாவிலிருந்து போர்த்துகீசியர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதில் வீரமாக போராடினாலும் முகலாய படைகளால் எளிதாக தோற்கடிக்கப்படுறாங்க. ஏன்னா முகலாய படைங்கிறது ஒரு பெரிய நிலப்பரப்பை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பெரும் அரசு. இந்த போர்த்துகீசியர்கள் ஒரு 200 பேர் அங்க இருக்கிறாங்க, இங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். சோ அதனால இவங்களுடைய படைகளுக்கு ஈடு கொடுக்க முடியல. என்னதான் நவீன ஆயுதங்கள் இவங்க கிட்ட இருந்தால் கூட அவங்களால ஈடு கொடுக்க முடியவில்லை. சோ அதனால தோல்வியை தழுவிடுறாங்க. 1641 ஷாஜகானுடைய அமைச்சரும் மாமனாருமான ஆசப் கான் மரணம் அடைகிறார். யாரு ஞாபகம் இருக்கா? மெஹருநிஷாவுடைய அண்ணன். சோ இந்த மெஹருநிஷாவுடைய அண்ணன் தான் ஆசப் கான். ஆசப் கான் தான் ஷாஜகானுடைய மாமனார். ஓகேங்களா? இந்த ஆசப் கானை நம்ம இன்னொரு இடத்துலயும் படிச்சோம். எங்க? அதாவது இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இதோ இங்க பார்த்திருப்போம். ஓகேங்களா? ஞாபகம் இருக்கா? சோ அதான். அடுத்தது அவர் இறந்துடுறாரு. எப்பன்னா 1641 இறந்துடுறாரு. ஆசப் கானின் தமக்கையும் ஷாஜகானுடைய முன்னாள் எதிரியுமான நூர்ஜஹான். நூர்ஜஹான்னா மெஹருநிஷா தான். மெஹருநிஷா 1600 அண்ணன் இறந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு அவங்களுமே இறந்துடுறாங்க. ஆனா அவங்க வந்து இறக்குற வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல. அந்த பதவி அவர் கையில போனதுக்கு அப்புறத்துல அவங்க வந்து எதுவுமே பண்ணல. 1627 ஷாஜகான் கையில அந்த முகலாய ஆட்சி போனதுக்கு அப்புறமா மெஹருநிஷா அமைதியா இருந்துட்டாங்க. அவங்க 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 மகன் அவங்க மருமகன்னு அமைதியா இருந்துட்டாங்க. ஓகேங்களா? சோ இதுதான். இந்த பாக்ஸ்ல வந்து என்ன கொடுத்திருப்பாங்கன்னா போர்த்துகீசியர்களுடைய வணிக தலங்கள்லாம் எங்க இருந்துச்சு, டச்சுக்காரர்களுடைய எங்க இருந்துச்சு, டென்மார்க் நாட்டை சேர்ந்த அந்த டேனியர்களுடைய வணிக குடிகள் எங்க இருந்துச்சு, பிரெஞ்சுக்காரர்களது எங்க இருந்துச்சு, ஆங்கிலேயர் எங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் அந்த பிளேசஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. சோ அதனால இதை நீங்களே பாத்துக்கோங்க. ஏன்னா ஜஸ்ட் ஒரு பிளேசஸ் மட்டும்தான் இருக்கும். இதுல ஒண்ணும் பெருசா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது. ஓகேங்களா? அடுத்து பிரான்ஸ் அரசன் 14ஆம் லூயியின் சமகாலத்து அரசரான ஷாஜகான் 30 ஆண்டு காலங்கள் ஆட்சி புரிந்திருக்காரு. அதாவது கிட்டத்தட்ட 31 வருஷம், அப்ப 30 ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒண்ணுமே இல்ல. சோ இப்ப ஷாஜகான் இருக்கும் பொழுது பிரான்ஸோட அரசன் யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 14ஆம் லூயி அவர்கள் இருக்கிறார்கள். இது குறித்து கூற்று காரணங்கள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சமகாலத்தவர் யாருன்னு கொடுத்து கூட கேட்கலாம். அதனால கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். ஓகேங்களா? இவருடைய காலத்தில் தான் அரசருக்கான புகழ்பெற்ற மயிலாசனம் செய்யப்பட்டது. அதாவது ஷாஜகானுடைய காலத்துலதான் அந்த நவரத்தினங்கள் பதிக்கக்கூடிய அந்த மயிலாசனங்கள் வந்து செஞ்சிருப்பாங்க. அதை வந்து நாதிர் ஷா படையெடுப்புல ஆட்டை போட்டு போயிருப்பாங்க. சோ அதெல்லாமே கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. கலை இலக்கியம் அதாவது நிர்வாகத்துல ஒரு முழுது கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. சோ இவருடைய காலத்துலதான் அந்த புகழ்பெற்ற மயிலாசனம் ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த மயிலாசனம் செய்யப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஷாஜகானுடைய காலத்துல யார் யாரெல்லாம் வந்து வெளிநாட்டுல இருந்து இங்க வந்தாங்க அப்படிங்கறதுதான் அடுத்த ஒரு பேராகிராஃபா கொடுத்திருப்பாங்க. மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கலாம். வேற வழி இல்ல. நீங்க படிச்சுதான் ஆகணும். ஓகேங்களா? சோ யார் யார் என்னென்ன பணிகள் செய்யறாங்க, எப்படி வந்தாங்க அப்படிங்கறத பாருங்க. ஃபெர்னியர் அப்படிங்கிறவர் வந்து பிரெஞ்சு மருத்துவர். அதாவது பிரெஞ்சு மருத்துவர் ஒரு பயணியா இந்தியாவுக்கு வராரு. ஒரு டூரிஸ்ட் வராரு, வந்துட்டு பார்த்துட்டு போறாரு, அவ்வளவுதான். ஏன்னா மருத்துவர்ல நிறைய சம்பாதிப்பாரு. சோ அந்த செலவெல்லாம் வந்து சுற்றுலா மாதிரி செலவிடணும்ல. அப்படி ஷாஜகானுடைய ஆட்சி காலத்துல டூரிஸ்டா வந்தவர் தான் இந்த ஃபெர்னியர். இவர் வந்து ஒரு பிரெஞ்சு மருத்துவர். அடுத்தது தாவர்னியர் அப்படிங்கிறவரும் வந்து பிரெஞ்சு வைர வியாபாரி. பிரெஞ்சு நாட்டுல இருந்து வந்த ஒரு வைர வியாபாரி. அடுத்தது மான்டெல்சோ வந்து ஜெர்மன்ல இருந்து வந்தவர். இவர் வந்து ஒரு துணிச்சல் வீரர். அடுத்தது பீட்டர் முண்டி, இவர் வந்து இங்கிலாந்து. இங்கிலாந்துல இருந்தாலே வந்து இங்கிலீஷ் பேசி பீட்டர் விடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பீட்டர் முண்டி இங்கிலாந்து. அவர் வந்து ஒரு வணிகர். மனுச்சி அப்படின்னா எழுத்தாளர், இத்தாலிய எழுத்தாளர் மற்றும் பயணி. ஓகேங்களா? ஆகிய ஐரோப்பியரும் இந்த பிரெஞ்சு, ஜெர்மனு, இங்கிலாந்து எல்லாம் சேர்ந்ததுதான் ஐரோப்பிய கண்ட்ரிஸ், ஐரோப்பியன்ஸ் சொல்லக்கூடியவங்க. சோ இது யூரோப்பியன்ஸ் தான் இவங்க. சோ இவங்க எல்லாருமே ஷாஜகானுடைய காலத்துல இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இவங்க வந்ததுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா ஷாஜகான் குறித்த குறிப்புகள் விரிவாக இவர்களால் தரப்பட்டிருக்கு. அதனாலதான் இவங்க முக்கியமான நபர்களாக கருதப்படுறாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது ஷாஜகானுடைய இறுதி நாட்களில் அவரது 4 மகன்களுக்கு இடையே அரியணைக்கான போட்டி ஏற்பட்டது. மூத்த மகன் யாருன்னு பாத்தீங்கன்னா தாராஷ்கோ. இந்த தாராஷ்கோ தான் வந்து அதாவது எப்படி பாபர் நினைச்சாரு தன்னுடைய மூத்த மகனான ஹுமாயூன் ஆட்சி செய்யணும். நான் அவங்களுக்கும் 4 மகன் தான். ஹுமாயூன் சாரி பாபருக்கும் ஹுமாயூன், அஸ்காரி, ஹிண்டாலு, கம்ரான் 4 பேர் இருந்தாலும் தன்னுடைய மூத்த மகன் ஹுமாயூன் தான் ஆட்சி செய்யணும்னு நினைச்சிருப்பாருல்ல. சோ அப்ப எப்படி அந்த சகோதரர்களுக்கு நடுவுல அந்த வாரிசுரிமை நடந்துச்சோ அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்குது. ஆனா அங்க என்ன கொடுமைன்னு பாத்தீங்கன்னா ஹுமாயூன் வந்து விட்டு கொடுத்துருவாரு. நீ தம்பிகள் நல்லா பாத்துக்கணும்பா அப்படின்னு பாபர் வாக்கு வாங்கியிருப்பாரு. சோ அதனால எல்லாத்தையும் தம்பிங்க என்ன சொன்னாலும் ஓகே அமைதியான முறையில போகணுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே விட்டு கொடுத்திருப்பாரு. ஆனா தம்பி ஹவுரங்கசீப் அப்படி கிடையாது. ஷாஜகானுடைய 4 மகன்கள்
ஹவுரங்கசீப். அதாவது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா தராஷிகோ, சுஜா, முராத்து, ஹவுரங்கசீப். இந்த 4 பேர் இருக்காங்க. இதுல 3வது ஆள் தான் பாத்தீங்கன்னா ஹவுரங்கசீப். முதல்ல வந்து தராஷ்கோ. சோ தராஷ்கோ, சுஜா, ஹவுரங்கசீப், முராத்து. சோ இதுல வந்து 3வது ஆளான இந்த ஹவுரங்கசீப் தான் வந்து பட்டத்துக்கு இளவரசர் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த 3 பேரையும் போட்டு தள்ளிடுவாரு. நம்மளுடைய அண்ணன்கள் 3 பேர், அதாவது அண்ணன் 2 பேர், தம்பி ஒருத்தன். சோ மொத்தமா 3 பேரையும் போட்டு தள்ளிட்டு இவர்தான் அடுத்து ஷாஜகானுக்கு அப்புறம் ஆட்சியை பிடிப்பாரு. அதான் இங்க கொடுத்திருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. சோ அப்ப தராஷிகோ பட்டத்து இளவரசராக அறிவிக்கப்பட்டதால் மற்ற சகோதரர்கள் வெறுப்பு கொண்டனர். 3வது மகனான ஹவுரங்கசீப் மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் சரியாக எடை போடுபவராகவும் சிறந்த திட்டமிடல் கொண்டவராகவும் இரக்கமற்றவராகவும் இருந்தார். தராஷிகோ சன்னி இஸ்லாம் பிரிவை சேர்ந்தவராயினும் சூஃபி தத்துவங்கள் அக்பர் மாதிரி தன்னுடைய கொள்ளு தாத்தா அக்பர் மாதிரி என்ன பண்றாருன்னா, ஏன்னா இவருக்கு தாத்தா ஜஹாங்கீர், அவருடைய அப்பாங்கும் பொழுது கொள்ளு தாத்தா அவர் எப்படி மத கொள்கையில இருந்தாரோ அதே மாதிரிதான் இவர். தராஷுக்கோ சன்னி முஸ்லீம் தான், இருந்தாலும் என்ன பண்றாங்க அப்படின்னா சூஃபிய தத்துவங்கள் மேல் கொண்ட ஆர்வத்தினால இருக்காரு. சோ இதனால இவங்களுக்கு கோவம் வருது ஹவுரங்கசீப்புக்கு, நீ என்ன முஸ்லீமா இருந்துகிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. அதான் சோ ஷாஜகான் 4 மகன்களிடையே நடைபெற்ற வாரிசுரிமை போரில் 3வது மகன் ஹவுரங்கசீப் வெற்றி பெறுகிறார். எப்படி என்றால் 3 பேரையும் க்ளோஸ் பண்ணிட்டு தான் இவர் ஆட்சிக்கு வரார். ஷாஜகானை வந்து அப்படியே விடல. ஷாஜகான் இறந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஹவுரங்கசீப் வந்து ஆட்சியை பிடிக்கல. சோ 3 மகன்களுக்கு இடையே வந்து வாரிசுரிமை போர் நடக்குது. நடந்து ஹவுரங்கசீப் வெற்றி பெற்றதுனால ஷாஜகானை சிறையில் அடைச்சிருவாரு, வீட்டு சிறையில. சோ வீட்டு சிறையில அடைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1666 ஜனவரி மாதம் அவர் வந்து அந்த அரண்மனையில இறக்குற வரைக்குமே அரண்மனை கைதியாகத்தான் ஒரு 8 ஆண்டுகள் இருப்பார். சோ அதான் ஹவுரங்கசீப் முகலாய பேரரசராக முடிசூட்டி கொண்டார். மனமுடைந்து போன ஷாஜகான் ஒரு அரண்மனை கைதியாக 1666ல இறக்குறாரு. ஓகேங்களா. சோ இப்ப நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சொல்றேன். என்னன்னா ஷாஜகானை வந்து எந்த அரண்மனையில ஹவுரங்கசீப் அடைச்சு வச்சிருந்தாரு? அந்த அரண்மனைக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் என்னங்கிறத நம்ம முந்தைய வகுப்புல சாரி 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 புக்ல பாத்துருக்கிறோம். ஓகேங்களா. சோ அதனால ஞாபகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. அடுத்தது தாஜ்மஹால்ல அவருடைய மனைவியின் அருகே நல்லடக்கம் செய்யப்பட்டார். ஏன்னா ஷாஜகான் அவருடைய மனைவி, அன்பு மனைவி மும்தாஜ் அவர்களுக்காக கட்டப்பட்டதுதான் அந்த தாஜ்மஹால். அந்த தாஜ்மஹால் கிட்ட தாஜ்மஹால்ல தன்னுடைய மனைவி எங்க அடக்கம் செஞ்சிருக்காங்களோ அதுக்கு பக்கத்திலேயே காதல் கணவனையும் ஹவுரங்கசீப் வந்து தன்னுடைய அப்பாவையும் நல்ல நீ காதலிச்ச அந்த உன் பொண்டாட்டி கூடயே சந்தோஷமா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து உன்னுடைய சவத்தை அடக்கம் செய்து விட்டார். ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தராஷுக்கு வந்து ஒரு முக்கியமான நபர். ஏன்னா உபநிடதங்களை மொழிபெயர்ப்பு செய்தவர்கள். சோ உபநிடத்தை மொழிபெயர்ப்பு செய்தவர் யாருன்னு கேட்பாங்க. சோ அதனால இவரை தெரிஞ்சுக்கோங்க. தில்லி அரியணைக்காக வாரிசுரிமை போரில் ஹவுரங்கசீப்பிடம் தோற்ற பின் தராஷுகோ தத்துவ ஞான இளவரசர் என அறியப்பட்டார். பல்வேறு பண்பாடுகளை உரையாடல்களுக்கு உட்படுத்திய அவர் இந்து மதத்திற்கும் இஸ்லாம் மதத்திற்குமான நெருங்கிய தொடர்புகள் இருப்பதை கண்டறிந்தார். சமஸ்கிருத மொழியில் அமைந்த உபநிடதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்திருப்பார். இது கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. உபநிடதங்களை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா தராஷ்கோ அவர்கள் தான். ஓகேங்களா. அடுத்தது 1658 அரியணை ஏறுகிறார். 1707 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலங்கள். இவருடைய 50 ஆண்டு காலங்களை 25 பிரிக்கலாம். முதல் 25 ஆண்டு காலத்தை வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் நடந்த, அதாவது இது மறுபடியும் அதே தான், ஒரு ஆட்சி மாறுது அப்படின்னா அந்த இடத்துல முன்னாடி ஆட்சி செய்து கொண்டிருந்த பூர்வீகமாக ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்களை தலை தூக்க ஆரம்பிப்பாங்க. முடிஞ்சா முட்டி மோதி ஆட்சியை பிடிச்சிடணும், இல்லைன்னா அப்புறம் உனக்கு கீழே வேலை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரிதான் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி மறுபடியும் அந்த கிளர்ச்சிகள் வடக்கு பகுதிகள் வடமேற்கு பகுதிகள்ல பூர்வீகமாக இருக்கக்கூடிய அந்த சிறிய சிறிய அரசர்கள் எல்லாம் கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. அதை எடுக்கிறதுக்கு ஒரு 25 வருஷம். அடுத்தது இவருடைய மகனே வந்து தக்கான பகுதிகள்ல கிளர்ச்சியை மூட்டி விடுவாரு மராத்தியர்களோட சேர்ந்து கொண்டு. சோ அதுக்கு ஒரு தக்கான பகுதிகளில் ஒரு 25 ஆண்டு காலம் இவருடைய ஆட்சி நடக்கும். ஓகேங்களா. அதுதான் ஹவுரங்கசீப் ஆலம்கீர்னா உலகை வெல்பவர். வாரிசுரிமை போரில் அரியணைக்காக தன்னோடு போட்டியிட்ட தராஷுகோ, ஷுஜா, முராத் ஆகியோரை வெற்றி கொண்டு 1658ல அரியணை ஏறுவாரு. அவருடைய 50 ஆண்டு கால ஆட்சியை சரிபாதியாக பிரிக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி முதல் 25 ஆண்டு காலங்கள் வட இந்திய பகுதி அவருடைய ஆளுநர்களின் கைகளில் இருந்து விடப்பட்டிருந்தன. 1681 அவருடைய மகன்களில் ஒருவரான இளவரசர் அக்பர், அதாவது அவுரங்கசீப்புடைய மகன் தான் இளவரசர் அக்பர், மேற்கொண்ட கிளர்ச்சியின் காரணமாக அவர் தக்காணம் நோக்கி செல்ல நேர்ந்தது. மீண்டும் அவர் தில்லிக்கு திரும்பவே இல்லை. கடைசி 25 ஆண்டு காலம் தக்காணத்துலதான் தன்னுடைய மகனுக்கு எதிராக நடந்தது அந்த கிளர்ச்சிகள் அடக்குற மாதிரி ஆயிப்போச்சு. சோ அதுக்கப்புறம் அவர் திரும்பி டெல்லிக்கு எல்லாம் வரதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துருவாரு. சோ அதான்
அவர் டெல்லிக்கு திரும்பவே இல்லை. ஏமாற்றம் அடைந்த மனநிலையில் 1707ல அகமது நகர்ல காலமாயிருப்பார். ஓகேங்களா? இங்க தாஜ்மஹாலை குறித்து சொல்லியிருப்பாங்க. இந்த தாஜ்மஹால் குறித்து இதோடைய இந்த மெயினா இருந்த அந்த கட்டிடக்கலை நிறுவனர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. தாஜ்மஹால் வந்து முகலாய கட்டிடக்கலைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். இதுலதான் வந்து இந்திய பாரசீக இஸ்லாமிய கட்டிடக்கலையின் கூட்டு கலவையாகும். அதாவது இந்திய பாணியும் இருக்கும், பாரசீக இஸ்லாமிய பாணியும் இருக்கும். ஓகேங்களா? ரெண்டும் சேர்ந்து கட்டப்பட்டது. 1612ல மும்தாஜ் அவர்களை வந்து ஷாஜகான் அவர்கள் திருமணம் செஞ்சிருப்பாங்க. அப்போல இருந்து 1631ல குழந்தை பிறக்கும் பொழுது மரணம் அடைந்திருப்பாங்க மும்தாஜ் அவர்கள். சோ 1612ல இருந்து 31 வரைக்கும் அவங்க இறக்குற வரைக்கும் தன்னுடைய இணைப்பிரியாத ஒரு உற்ற துணையாகத்தான் மும்தாஜ் அவர்களை வைத்திருக்கின்றார் ஷாஜகான் அவர்கள். சோ அப்படிப்பட்ட அவங்களுக்காக ஒரு தாஜ்மஹாலை கட்டுறாங்க. அந்த காதல் நினைவு சின்னமாக கட்டுகிறார். சோ இத கட்டின அந்த கட்டிடக்கலை நிபுணர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய வம்சாவளியான பாரசீக வம்சாவளியை சேர்ந்த இந்தியர் அப்படின்றாங்க. சோ பாரசீக வம்சாவளியை சேர்ந்த இந்தியரான உஸ்தத் அகமது லஹாவரி அப்படிங்கிறவர் தான். சோ இதுல பாதி பேரை கொடுத்தும் கேட்கலாம், முழு பேரை கொடுத்தும் கேட்கலாம். அதனால முழுசா நோட் பண்ணிக்கோங்க. உஸ்தத் அகமத் லஹாவரி. இல்லைன்னா இந்த லஹாவரிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன மிஸ் பண்ணாலும் இதை மிஸ் பண்ண மாட்டாங்க. சோ இந்த நிபுணர் தான் இருக்கு இந்த மேப்பை போடுறாரு. இப்படி ஒரு கட்டிடத்தை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுறாங்க. இவ்வளாகம் தலைவாசல், தோட்டம், மசூதி, அடுத்தது கல்லறை மாடம், மினார், அதாவது இந்த 4 கோபுரங்கள் தான் வந்து மினார்னு சொல்லக்கூடிய 4 பக்கமும் இருக்கக்கூடிய இந்த 4 மினார்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு வடிவமைக்கப்படுகிறது. 1632ல கட்டிட வேலைகள் தொடங்கின. இந்திய, பாரசீகம், உதுமானிய பேரரசு, ஐரோப்பா ஆகியவற்றிலிருந்து 20,000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த கல்லறை மாடப்பணியை கட்டுவதற்காக பணியமர்த்தப்படுகிறார்கள். 1638, 39 காலகட்டங்கள்ல இந்த பணியானது முடிவடையுது. அருகில் ஏனைய கட்டிடங்களும் 1643ல முடிவடையுது. அலங்கார வேலைகள் வந்து 1647 வரைக்கும் நடக்குது. ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கலாமா? என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணாரு ஷாஜகான் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ல கொடுக்கல, நியூ புக்ல கொடுக்கல, பட் ஓல்டு புக்ல கொடுத்துருக்காங்க. ஓல்டு புக்ல நியூ புக்ல இருக்கிறத விட பல கருத்துக்கள், பல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. சோ உங்ககிட்ட ஓல்டு புக் இருந்துச்சுன்னா கரெக்டா ஆரம்பிங்க. அதாவது இதெல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம், நியூ புக் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டா ஒரு கிளான்ஸ் அப்படியே விடுங்க, ரிவிஷன் மாதிரி. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ அதுல கொடுத்திருப்பாங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர்ல இத கொஸ்டினாவும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க முகலாயர்கள்ல இருந்து. சோ அதனால தாஜ்மஹாலை கட்டுவதற்கு எவ்வளவு செலவு செஞ்சாரு ஷாஜகான் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இதோட 2வது கேள்வி. முதல் கேள்வி வந்து எந்த அரண்மனையில ஷாஜகான சிறை கைதியா அவுரங்கசீப் வச்சிருந்தாரு. 2வது கேள்வி தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு ஷாஜகானுக்கு எவ்வளவு செலவாச்சு. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அடுத்தது இங்க எனக்கு முகலாய பேரரசின் எல்லைகளை விரிவடை செய்வதற்காக பல படையெடுப்புகளை அவுரங்கசீப் மேற்கொண்டார். வடமேற்குலயும் வடக்குலயும், அதாவது மேல காஷ்மீர் பகுதி, காந்தகார், கபூல், இந்த பஞ்சாப், ஹரியானா அந்த பகுதிகள் தான் வந்து வடமேற்கு பகுதிகள். அதாவது ஒண்ணும் இல்ல, இந்த பகுதிகள் தான் வந்து வடக்கு வடமேற்கு பகுதிகள்னு சொல்லக்கூடியது. இந்த பகுதிகளிலேயே ஒரு 25 ஆண்டு காலங்கள் இங்க இருக்கக்கூடிய கிளர்ச்சிகள் அடக்கிறதுக்கே சரியா போச்சு. அடுத்து இந்த கீழே வராது தக்கான பகுதிகள்ல, இந்த பகுதிகள்ல நடந்தத இது பண்றதுக்கு அதுக்கு ஒரு 25 ஆண்டு காலங்கள் இவருக்கு தேவைப்பட்டுச்சு. ஓகேங்களா? சோ அதான் இங்க கொடுத்திருப்பாங்க. சோ அப்ப அவுரங்கசீப் வந்து வடமேற்கிலையும் வடகிழக்கிலையும் அவர் மேற்கொண்ட போர்களால் கருவூலம் காலியானது, வறண்டு போனது. அதாவது போர் நடத்தணும் அப்படின்னா அந்த போர் வீரர்களுக்கு ஊதியம் கொடுக்கணும், பல செலவுகள் ஆகும், வெளிமருந்து அந்த மாதிரி இந்த மாதிரி உணவு அப்படின்னு பல செலவுகள் ஆகும். அதுலயே இவருடைய கருவூலமானது காலியா போச்சு. அப்ப அரசருடைய கருவூலம் காலியா போச்சுன்னா அதுக்கு வருவாய் வரணும். எங்க இருந்து தான் புடுங்குவோம்? விவசாயிகள் கிட்ட இருந்து தான். சோ அந்த நிலத்துல வரக்கூடிய விளைச்சல்ல இருந்து புடுங்குறாங்க. சோ இதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்பருடைய காலத்துல ஜப்தி அப்படிங்கிற ஒரு முறை இருந்துச்சு. இந்த முறைப்படி அந்த விவசாயிகள் கிட்ட இருக்கக்கூடிய நிலங்களை அளந்து அந்த நிலத்துல எவ்வளவு வளம் வருமோ அதுல 1/3 மட்டும் கட்டுனா போதும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஆனா அக்பருக்கு அடுத்து அந்த ஜஹாங்கீர் காலத்துல இது அப்படியே கொஞ்சம் பின்பற்றப்பட்டது. ஆனா இவருடைய காலம் ஷாஜகானுடைய காலத்துல பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதின்னு மாத்திட்டாங்க. 1/3 எல்லாம் கிடையாது, 1/2
பாதிக்கு பாதி நீ கொடுக்கணும் அப்படின்னுட்டாங்க. சோ அதான் இங்க கொடுத்திருப்பாங்க. இவருடைய தந்தையார் காலத்திலேயே நிலவரியானது, அதாவது ஷாஜகானுடைய காலத்தில் அவுரங்கசீப் பத்தி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அவுரங்கசீப்போட தந்தை அப்படின்னா ஷாஜகான். ஷாஜகானுடைய காலத்திலேயே விளைச்சல்ல 1/3 என்றிருந்த நிலையிலிருந்து சரிபாதி, சரிபாதினா ஹாஃப், நீ பாதி எடுத்துக்க நான் பாதி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிலவரியை உயர்த்திருப்பாங்க. இப்ப இத மேலும் உயர்த்துறாரு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுரங்கசீப் அவர்கள். ஓகேங்களா? சோ அதான் அவுரங்கசீப் மேற்கொண்ட மேற்கொண்ட நீடித்த போர் நடவடிக்கைகள் விவசாயிகளின் மீதான அதிகமான வரிகளை சுமத்தும் தேவையை ஏற்படுத்தியது. தொடக்கத்தில் ஷாஜகானாபாத் எதுவும் இல்ல, டெல்லி தான். ஓகேங்களா? சோ ஷாஜகானாபாத்ல அவருடைய தலைநகர் அமைந்திருந்தது. ஆனால் 20 ஆண்டுகளுக்கு பின்னர் தனது நீண்ட படையெடுப்புகளின் போது அவுரங்கசீப் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் தலைநகரை மாத்திக்கிட்டே இருந்தாரு. அதாவது ஷாஜகானாபாத்ல இருந்து அவுரங்காபாத், அதாவது மகாராஷ்டிரா பகுதியில் இருக்கக்கூடியதா அவுரங்காபாத், தக்கான பகுதி. சோ அந்த பகுதியில தன்னுடைய தலைநகரை மாத்தி இருப்பார். ஓகேங்களா? இந்த பகுதியில இந்த தலைநகர் குறித்து உங்களுக்கு டவுட் வரலாம். ஸ்டார்டிங்ல ஆக்ரா தான் இருந்துச்சு. சோ ஆக்ரால இருந்து அதாவது ஃபதேபூர் சிக்ரிக்கே அக்பர் மாத்திருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்போம். அதாவது ஃபதேபூர் சிக்ரி யாரு அப்படின்னா அக்பர் அவர்கள் மாத்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த சூஃபிய துறவியுடைய அவருக்காக இந்த இதை மாத்திருப்பாங்க. ஆக்ராக்கும் ஃபதேபூர் சிக்ரிக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் இல்ல, ஜஸ்ட் 36 கிலோமீட்டர்ஸ் தான். ஓகேங்களா? சோ அதே ஆக்ராக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நகர் தான் இந்த ஃபதேபூர் சிக்ரி. சோ அதனால அக்பர் மாத்திருப்பாரு. இருந்தாலும் ஸ்டில் இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஆக்ரா. சோ அப்ப இந்த அக்பருக்கு அப்புறம் அதே ஆக்ரா தான் தலைநகராக இருந்துச்சு. ஓகேங்களா? ஆனா ஆக்ரால இருந்து டெல்லிக்கு தலைநகரா யார் மாத்துனாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ ஆக்ரா டு டெல்லி ஷாஜகான் மாத்தினார். யாரு? ஷாஜகான். சோ அதுக்கு அடுத்தது டெல்லியில இருந்து அவுரங்காபாத் யார் மாத்தினாங்கன்னு கேட்பாங்க. டெல்லி டு அவுரங்காபாத். அவுரங்காபாத்ங்கிறது இங்க மகாராஷ்டிரால இருக்கக்கூடியது. சோ அந்த பகுதிக்கு மாத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா ஷாஜகானுடைய மகனான அவுரங்கசீப் மாத்திருப்பார். ஓகேங்களா? இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அவ்வளோக்கா இது கிடையாது. பிகாஸ் இது கூற்று காரணங்களை கேட்கலாம். ஸ்டில் இட் இஸ் இன் ஆக்ரா அப்படிங்கறனால ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஓகேங்களா? சோ அடுத்தது வட இந்தியாவில் அவுரங்கசீப்பிற்கு எதிராக அததான் இங்க கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. தொடக்கத்துல டெல்லியில இருந்து அவருடைய தலைநகர் அமைந்திருந்தது. அதாவது டெல்லிக்கு அப்ப ஆக்ரால இருந்து டெல்லிக்கு எப்படி போச்சுன்னா ஷாஜகான் மாத்திருப்பாரு. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் டெல்லியில இருந்து அவுரங்காபாத் ஏன் போனுச்சு அப்படின்னா தக்கான பகுதிகளில் கடைசி ஒரு 25 ஆண்டு காலம் இருந்தனால அங்க வச்சிருந்திருப்பார். வேற ஒண்ணுமே. பின்னர் தனது நீண்ட படையெடுப்புகளின் போது அவுரங்கசீப் எங்கெல்லாம் முகாமிட்டுக் கொண்டிருக்கிறாரோ அவ்விடங்களுக்கு தலைநகரை மாற்றினார். வட இந்தியாவில் அவுரங்கசீப்பிற்கு எதிராக 3 முக்கிய கிளர்ச்சிகள் நடந்தது. ஒண்ணு ஜாட் கிளர்ச்சி, இன்னொன்னு சாத்னாமியர் கிளர்ச்சி, இன்னொன்னு சீக்கியர்கள் ஜஹாங்கீர் காலத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அர்ஜுன் சிங்க கொண்டிருப்பாங்க. சீக்கிய குருவான அர்ஜுன் கொண்டதுனால சீக்கியர்கள் அப்பொழுதே ஆரம்பிச்சிட்டாங்க. சத்னாமியர்கள் அப்படிங்கிற ஹரியானா மாநிலத்துல இருக்கக்கூடிய அந்த மக்கள். அடுத்தது மதுரா அப்படிங்கிறது எங்கன்னா உத்தரப்பிரதேசம். அப்ப இந்த வடக்கு பகுதியில 3 வகையான கிளர்ச்சிகள் இந்த அவுரங்கசீப் காலத்துல நடக்குது. ஒண்ணு இந்த உத்தரப்பிரதேசத்துல நடக்கக்கூடிய ஷாட் கிளர்ச்சி, அடுத்தது சத்னாமியர் கிளர்ச்சி, ஷாட் கிளர்ச்சி மதுரா மாவட்டத்துல நடக்கக்கூடியது. ஓகேங்களா? அடுத்தது இந்த ஹரியானா பகுதியில் நடக்கக்கூடியது சத்னாமியர் கிளர்ச்சி. அடுத்தது இந்த பஞ்சாப் பகுதியில் நடக்கக்கூடியது சீக்கியர்களுடைய கிளர்ச்சி. சோ இந்த 3 நகரம், அதாவது இந்த டெல்லி ஆக்ராவை சுற்றி இருக்கக்கூடிய 3 முக்கிய நகரங்கள்ல இந்த பகுதிகள் தான் ஆபத்தானதாக இருக்குது. ஏன்னா மிக நெருங்கிய பகுதி, தலைநகருக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகளும் கூட. சோ இந்த பகுதிகளில் கலகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜஹாங்கீர் ஷாஜகான் காலத்திலே தொடர்ந்து கலகங்கள் செய்யும் இயல்பை கொண்ட இந்த ஜாட்கள் 1669ஆம் ஆண்டு கலகம் தற்காலிகமாக ஒடுக்கப்பட்டாலும் அவுரங்கசீப்பின் இறப்பிற்கு பின்னர் அவருடைய கட்டுக்கடங்காதவர்களாகவே இருந்தனர். அதாவது இவங்களுடைய கிளர்ச்சிகள் எல்லாத்தையுமே, இந்த 3 முக்கியமான கிளர்ச்சிகளையுமே ஒடுக்கியிருப்பாரு அவுரங்கசீப். ஆனா நம்ம முன்னாடி இருந்து படிக்கிறதுதான், ஒரு ஆட்சி மாறுனுச்சுனாவே கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்ப்பாங்க. முன்னாடி அந்த பகுதிகளை ஆட்சி செய்தவர்கள் முடிஞ்சா ஆட்சி செய்யலாம், முடியலைன்னா கீழே இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. சோ அந்த மாதிரி இவர்களுடைய காலத்திலும் அவுரங்கசீப் வரும்பொழுதும் இந்த மாதிரி கிளர்ச்சிகள் பண்றாங்க. 1669ல இந்த ஜாட் கிளர்ச்சி ஒழிக்கப்படுது. அதுக்கு அடுத்தது சாத்னாமியர்கள் கிளர்ச்சியை எப்படி அடக்குறாங்க, அதாவது ஹரியானா பகுதிகளில் இருக்கவங்களுடைய கிளர்ச்சி எப்படி அடக்குறாங்கன்னா அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய இந்து
ஜமீன்தார்களுடைய உதவியோட அந்த கிளர்ச்சியும் ஒதுக்குறாங்க. இந்த ஜமீன்தார்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியும். அதாவது அரசர்களுக்கு கீழ ஒரு பேரரசுக்கு கீழ ஒரு பெரிய நிலப்பரப்பு இருக்கும். அந்த பெரிய நிலப்பரப்புல இருந்து வரியை வசூலித்து அந்த அரச கருவூலத்தை சேர்ப்பதுதான் இந்த ஜமீன்தார்களுடைய வேலை. சோ அந்த மாதிரி வரியை வசூலிக்கும் நிலம் அவங்களுக்கு சொந்தமானது கிடையாது. நிலம் விவசாயிகளுக்கு சொந்தமானது. அந்த ஒட்டுமொத்த நிலமும் இந்த நாடே மன்னனுக்கு சொந்தம். அந்த நாட்டில் விவசாயிகளுக்கு நிலம் சொந்தம். அந்த விவசாயிகள் கிட்ட இருந்து ஒரு பங்கை வாங்கி அந்த அரசருக்கு கொடுக்கக்கூடிய மீடியேட்டரா தான் அந்த ஜமீன்தார்கள் இருப்பாங்க. சோ அவங்க வந்து அந்த வரியை வசூலிப்பதற்காக படைகளை வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருந்துச்சு. சோ அப்படிப்பட்ட அந்த படைகளை வைத்து இந்த சாத்னாமியர்கள் கிளர்ச்சியை ஒடுக்குறாரு. அதுக்கு அடுத்தது சீக்கியர்களுடைய கழகத்தை எப்படி ஒடுக்கணும் அப்படிங்கும் பொழுது சீக்கிய குருவான குரு பதவி வகித்திருக்கக்கூடிய குரு தேஜ் பகதூரை என்ன பண்றாங்கன்னா கைது பண்ணி கொன்னுட்டு அந்த பகுதியை ராம்ராய் அப்படிங்கிறவங்க கிட்ட கொடுத்துருவாரு. சோ அதுதான் வந்து முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. ஓகேங்களா? சோ இதான் அதிகாரப்பூர்வமாக சீக்கிய குரு என்ற பதவி வகித்த சீக்கிய குரு தேஜ் பகதூருக்கு எதிராக அப்பதவியின் மீது உரிமை பாராட்டிய ராம்ராய் மேற்கொண்ட சூழ்ச்சியின் காரணமாக வெடித்தது. ராம்ராய்க்கு ஆதரவாக அவுரங்கசீப் இறங்குவார். களத்துல இறங்கி தேஜ் பகதூரை கொன்னுட்டு அந்த பதவியை ராம்ராய்க்கு கொடுத்திருப்பாரு. ஓகேங்களா? சோ இறுதியில் சீக்கிய குருவின் 9வது குரு, இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அர்ஜுன் வந்து 5வது இருப்பாரு, 9வது குருவான தேஜ் பகதூர் கொல்லப்பட்டதோடு கிளர்ச்சி முடிவுக்கு வருது. அப்ப எல்லாத்தையும் முடிக்கிட்டாரு. சோ இது மட்டும் இல்லாம அனைத்து வகைகளை சேர்ந்த இந்துக்களின் மீதும் ஜிஸ்யா அப்படிங்கிற வரியை மீண்டும் விதிக்கிறார். இதுவும் ஒரு முக்கியமான நிகழ்வு. ஏன்னா அக்பருடைய காலத்துல ஒழிக்கப்பட்ட அந்த ஜிஸ்யா மீண்டும் அவுரங்கசீப்புடைய காலத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா விதிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இப்போ இந்த டெல்லி பகுதியில, அதாவது ஹரியானா பகுதியில சாந்தனாமியர்களுடைய கழகத்தை அடக்கிறதுக்காக யாருதான் ஹெல்ப் பண்ணிருப்பாங்கன்னா இந்து ஜமீன்தார்கள் தான் இது பண்ணிருப்பாங்க. பட் அவங்களுக்கு அவ்வளவு விசுவாசமா வந்து அவுரங்கசீப்காக இந்த வேலையை அவங்க பார்த்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கே ஆப்படிச்சவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா அவுரங்கசீப். அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அவுரங்கசீப் மேற்கொண்ட இந்த முடிவு அதுவரை பேரரசருக்கு விசுவாசத்துடன் சேவை செய்து வந்த ராஜஸ்தான் தலைவர்களிடையே கிளர்ச்சி மனநிலை உருவாகியது. ஏன்னா இந்த பகுதிகளில் இருந்தவர்கள் இந்து ஜமீன்தார்கள் இவர்களுக்கு உதவியாக எல்லா வேலைகளையும் செஞ்சாங்க. சோ எனக்கே நீ வரி விதிக்கிறியா அப்படிங்கும் பொழுது சோ அவங்களுடைய மனநிலை மாறுது. சோ அப்ப கிளர்ச்சியை உருவாக்குறாங்க. மார்வார்ல ஜஸ்வந்த் சிங் மரணத்தை தொடர்ந்து வாரிசுரிமை சிக்கல் நடந்துகிட்டு இருக்கு. சோ இந்த நிலையில் மார்வார்னா இந்த மேவார் பகுதி, அந்த மேவார் பகுதியில ராஜஸ்தான் பகுதியில மேவார் பகுதி, இது ஒரு பக்கம். அதாவது ஜிஸ்யா வரி விதிச்சதுலயே அவங்களுக்கு வந்து முகலாய பேரரசு மேல ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டுருச்சு. இது மட்டும் இல்லாம அந்த மேவார் பகுதியில யார் அடுத்து ஆட்சி செய்யறது அப்படிங்கிற ஒரு சிக்கல், ஒரு குழப்பமான நிலை சூழ்ந்து கொண்டிருக்கிறது அவுரங்கசீப்போடைய காலத்துல. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் மேவார் பகுதியை ஆட்சி செய்தவர் தான் இந்த ஜஸ்வந்த் சிங். அவர் இறந்துறாரு. அவருக்கு அப்புறம் யாருதான் ஆட்சிக்கு வருது அப்படின்னு ஒரு இந்த சிக்கல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்துல அவுரங்கசீப் என்ன பண்றாருன்னா தலையிட்டு அவுரங்கசீப் வந்து ஜஸ்வந்த் சிங்கோடைய பேரனான இந்திர சிங் தான் வந்து அந்த பகுதியை ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி அரச பதவியில் அமர்த்த மேற்கொண்ட முயற்சி ஜஸ்வந்த் சிங்கோடைய மனைவியான ராணி ஹாடிக்கு வெறுத்தார். இது தொடர்பாக ராத்தோர் ரஜபுத்திரர் உதவியோடு மேற்கொள்ளப்பட்ட கிளர்ச்சி ஒடுக்கப்பட்டது. சோ மார்வாருடைய அரசியல்ல அவுரங்கசீப் தலையிட்டதுனால வெறுப்பு கொண்ட மேவாரின் ராணாவான ராஜ் சிங் கலகத்துல ஈடுபடுறாரு. இந்த கிளர்ச்சியை அவுரங்கசீப் மகன் இளவரசர் அக்பர் ஆதரிக்கிறாரு. இருந்த போதிலும் முகலாயப்படை ராணா இணையானவர் அல்ல என்பதனால் கொரில்லா போர் முறையை கையாண்டு 1680 தான் மரணம் அடையும் வரை ராணா போராடுகிறார். அதாவது 2 விஷயம். ஒண்ணு, அந்த ராஜஸ்தான் ரஜபுதினம் அப்படின்னா இந்த ராஜஸ்தான் பகுதி தான், வேற ஒண்ணுமே கிடையாது. சோ இந்த பகுதியில ஆல்ரெடி அவுரங்கசீப் மேல ஒரு கசப்பான மன உணர்வோடு இருக்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு காலங்களா இவனுக்கு விசுவாசமா இருந்தான். ஆனா அப்படிப்பட்டவன் இவன் வந்து என்ன பண்ணிட்டான், நம்மளுக்கு ஜிஸ்யா வரி விதிச்சிட்டாங்க. இப்படி இருக்கிற நிலைமையில தான் இந்த மேவார் பகுதி, அதாவது இந்த அஜ்மீர், இந்த ராஜஸ்தான் பகுதியில தான் இந்த பகுதியை தான் வந்து மேவார் பகுதின்னு சொல்லக்கூடியது. இந்த மேவார் பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்வந்த் சிங். அவரு இறந்துடுறாரு. சோ அவருடைய மனைவி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாடி அப்படிங்கிறவங்க. சோ ஹாடிக்கு அந்த பதவி வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு மனைவியை தான் வச்சிருக்க மாட்டானுங்கல்ல இவனுங்க. சோ அதனால இவருக்கு ஜஸ்வந்த் சிங்க்கு ஒரு பேரன் இருக்காரு. இவங்களுக்கு வேற ஒரு மனைவியுடைய மகனுடைய வழிவந்த ஒரு பேரன் இருக்காங்க. அவங்க பேர் தான் இந்திர சிங். சோ இந்திர சிங்க வந்து பதவியில் அமர்த்தணும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய மேவார் அரசியல்ல அவுரங்கசீப் தலையிடுறாரு. தலையிட்டு போர் நடக்குது, கிளர்ச்சி நடக்குது. சோ அந்த கிளர்ச்சியில அவர்களை ஒடுக்கி விட்டு இந்திர சிங்க
தலைவரா மாத்துறாரு. சோ இப்படி மாத்துனதுனால நீ எப்படி எங்களுடைய அரசியல தலையிடலாம் அப்படின்னு சொல்லி மேவாருடைய மேவார் அந்த ரஜபுத்திர அரசர்களுடைய தலைவனா இருக்கக்கூடிய அந்த ராணா ராஜ் சிங்குக்கு கோவம் வருது. கோவம் வந்து அவர் வந்து என்ன பண்றாருன்னா கலகத்துல ஈடுபடுறாரு. சோ அப்படி ஈடுபடும் பொழுது இந்த ராஜ் சிங்க்கு யார் ஹெல்ப் பண்றாங்கன்னா அவுரங்கசீப்புடைய மகன் இளவரசர் அக்பர். ஏன்னா இளவரசர் அக்பருக்கு அவுரங்கசீப்பை பிடிக்காது. சோ அதனால இவரே கலகத்துல ஈடுபடுறாங்க. ஓகேங்களா? சோ என்னதான் நடந்தாலும் ராஜ்சிங்கோடைய படை ஒண்ணும் அவ்வளவு பெரிய படை இல்ல, ஈடு கொடுக்க முடியாது. முகலாயர்கள்கிட்ட தோத்து போயிடுறாங்க. அவர் இறுதி வரைக்குமே போறாங்க. இந்த மார்வாரை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்குமே தன்னுடைய உயிர் மூச்சு நிக்கிற வரைக்குமே போராடினாங்க. எந்த ஒரு பகுதியிலுமே அடிபணங்கல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங்ல உதய் சிங்க்கு அப்புறம் யார் வந்தாங்க? ராணா பிரதாப் சிங். பிரதாப் சிங்க்கு அப்புறம் அமர் சிங்க்கு அப்புறம் இந்த ஜஸ்வந்த் சிங்குடைய இதுல வரும்பொழுது ராஜ் சிங். சோ இவங்க எல்லாருமே வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆனா அவங்க இறுதி வரைக்கும் போராடுறாங்க. என்னதான் தோல்வியை தழுவினாலும் விட்டுட்டுலாம் போல. அடிபணிஞ்சு நான் வாழ்க்கையை நடத்தல. ஒளிஞ்சுக்கிட்டாவது உன்னை போட்டு தள்ளணும்னு தான் நினைச்சாங்க. 1681 மேவாரின் புதிய ராணாவாக பதவியேற்ற ராணா ஜெய்சிங் அவுரங்கசீப்புடன் ஒரு அமைதி உடன்படிக்கையில கையெழுத்திடுறாரு. அதாவது 1680 இவர் இறந்துடுறாரு. 81 புதிய ராணாவாக யார் பதவி ஏற்கிறாங்க அப்படின்னா ஜெய்சிங் அவர்கள் பதவி ஏற்கிறாங்க. ஆனா இவர் வந்து என்ன பண்றாருன்னா அவுரங்கசீப்போட ஒரு அமைதி உடன்படிக்கைக்கு வந்துடுறாரு. சோ இப்படி வடக்கு பகுதியில் நடந்த எல்லா கிளர்ச்சிகளுக்கும் ஒரு முடிவு கட்டியாச்சு. அதாவது ஜாட் பகுதி கிளர்ச்சி முடிவுக்கு வந்தாச்சு. சாந்த்நாமியர் பகுதியும் முடிஞ்சு, சீக்கியர்களுடைய கழகமும் அடக்கப்பட்டது. இந்த மேவார் பகுதியில நடந்த பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துருச்சு. அடுத்து எங்க? தக்காணம் தான். சோ வடக்கு பகுதியை முடிச்சா தெற்கு பகுதிக்கு வரணும்ல. சோ இந்த தக்காணத்துல யாரு கிளர்ச்சியில ஈடுபடுவாங்கன்னா வேற யாரும் கிடையாது, இவருடைய மகனான இளவரசர் அக்பர் மராத்தியர்களோட சேர்ந்துகிட்டு கிளர்ச்சியில ஈடுபடுவாரு. சோ அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. அவுரங்கசீப் தக்கான கொள்கையானது வளர்ந்து வந்த மராத்தியரின் செல்வாக்கை கட்டுப்படுத்துவது, ஷியா பிரிவை சேர்ந்த தக்கான சுல்தானியங்களான கோல்கொண்டா, பிஜப்பூர் ஆகியவற்றின் கிளர்ச்சி போக்கிற்கு அணை போடுவது, தக்காணத்திற்கு புகலிடமாக கொண்ட தக்காணத்தை புகலிடமாக கொண்ட தனது மகன் இளவரசர் அக்பரின் கிளர்ச்சிகளை ஒடுக்குவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டிருந்தது. சோ அவுரங்கசீப்புடைய தக்கான கொள்கை அப்படிங்கிறது என்னன்னா 3 விஷயங்கள். ஒண்ணு, முன்னாடி அந்த மாலிக் காம்பூர் ஞாபகம் இருக்கா? ஜஹாங்கீர் காலத்துல இருந்தாங்க. அதாவது அவுரங்கசீப்போட தாத்தா காலத்துல. சோ நான் அப்பவே சொன்னேன், மாலிக் காம்பூர் வந்து அவங்களுடைய தலைமையில அந்த மராத்திய படைகளுக்கு வந்து நல்லா பயிற்சி கொடுத்துட்டு போனாரு. இந்த வீரர்கள் தான் பின்னாடி மராத்தியர்கள் அப்படிங்கிற ஒரு சாம்ராஜ்யமா உருவானுச்சுன்னு சொல்லி சொன்னல. சோ அந்த சாம்ராஜ்யம் இந்த அவுரங்கசீப் காலத்துலதான் உருவாகுது. சிவாஜியுடைய தலைமையாக கொண்டு மராத்திய சாம்ராஜ்யம் அவுரங்கசீப் காலத்துலதான் தோற்றுவிக்கும். சோ அப்ப அந்த மராத்தியர்களுடைய செல்வாக்கை கட்டுப்படுத்தணும். ஏன்னா மராத்தியர்கள்ங்கிறவங்க அந்த மகாராஷ்டிரா பகுதிகளை மட்டும்தான் ஆட்சி செஞ்சாங்க. அவங்க வந்து மத்த பகுதிகள் பிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுடைய எண்ணமா இல்ல அப்போதைக்கு. ஓகேங்களா? சோ அப்ப அவங்களுடைய செல்வாக்கை கட்டுப்படுத்தணும். இல்லைன்னா நம்மளுக்கு ஆபத்தாய் போயிருக்கும். இது அடுத்து 2வது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷியா பிரிவை சேர்ந்தவர்கள். ஏன்னா இவங்க எல்லாம் முகலாயர்கள் எல்லாம் சன்னி முஸ்லிம்கள். இவங்க வந்து ஷியா பிரிவை சேர்ந்த முஸ்லிம்கள் தான் இந்த தக்கான பகுதிகளில் சுல்தான்களா இருந்தாங்க. சோ அவர்களையும் அடக்கணும். அப்ப தக்கான சுல்தான்கள்னு பாத்தீங்கன்னா இந்த கோல்கொண்டா சுல்தான், பிஜப்பூர், அகமது நகர் இவங்க எல்லாம் தான். சோ இவங்களையும் ஒரு முடிவுக்கு வரணும். இது மட்டும் இல்லாம 3வது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய மகன் இளவரசர் அக்பர் இவங்களோட சேர்ந்துகிட்டு தமக்கு எதிராகவே பல சூழ்ச்சி வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 விஷயங்களையும் ஒரே விதத்துல ஒடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தக்கான கொள்கையை இவர் வகுக்கிறாரு. வகுத்து 1681லயே வந்து இவர் தக்காணத்தை நோக்கி வர மாதிரி பண்ணிடுவாரு இளவரசர் அக்பர். சோ 1682 தக்காணத்தை வந்து அடையிறாரு. வந்து அடைந்து 1707 அவர் இறக்குற வரைக்குமே அந்த பகுதியில தான் தக்காணத்துல தங்கி இருக்கிறாரு. அங்க நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளை ஒடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாரு. ஆனா இவரால பாதி சக்சஸ் ஆகும், பாதி வந்து ஒண்ணும் இல்லாம போயிடும். ஓகேங்களா? சோ அதான் கொடுத்திருப்பாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிஜப்பூர் அடில் ஷாவின் வம்சத்தை சேர்ந்த பிஜப்பூர் அப்படின்னாவே அடில் ஷாஹி அப்படிங்கிற ஒரு வம்சம். ஓகேங்களா? அவங்களுடைய வம்சத்தை சேர்ந்த சுல்தான் சிக்கந்தர் அடில் ஷா அவுரங்கசீப்பின் பல படையெடுப்புகளை எதிர்த்து நிற்கிறாரு. 1685 தனது மகன் ஆசம் ஷாவை அனுப்பி வைத்ததில் பயனேதுமில்லை. அவுரங்கசீப் என்ன பண்றாருன்னா இந்த பிஜப்பூர் சுல்தானுக்கு எதிராக, பிஜப்பூரை அப்போது ஆட்சி செய்யக்கூடியவர் சிக்கந்தர் அடில் ஷா. சோ அவர்களுக்கு எதிராக அவுரங்கசீப்புடைய இன்னொரு மகனான ஆசம் ஷாவை அனுப்பி வைக்கிறாரு. அனுப்பி வச்சு ஒரு பிரோஜனம் இல்ல, வெற்றி கொள்ளல, திரும்பி வந்துடுறாங்க. பிஜப்பூர் சுல்தான் வெற்றி பெற்றாரு. அடுத்தது மறுபடியும் மகன் ஷா ஆலம பிஜப்பூரை கைப்பற்றுவதற்காக அனுப்பி வைக்கிறாரு.
ஷியா முஸ்லிமான பிஜப்பூர் சுல்தான் திறமையுடன் கோட்டையை பாதுகாக்கிறாரு. சோ இதுலயும் ஷா ஆலம், அதாவது ஃபர்ஸ்ட் யார அனுப்பி வச்சாரு? ஆசம் ஷா. அவரும் ஒண்ணும் பண்ணல. அடுத்தது ஷா ஆலம், அவனும் ஒண்ணும் பண்ணல. ரெண்டு பேருமே வந்து அவுரங்கசீப்புடைய மகன் தான். சோ ரெண்டு பேராலையுமே அந்த பிஜப்பூரை வந்து கைப்பற்ற முடியல. சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா அனுப்பி அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்காரு. சோ இதான் நடக்குது, வேற ஒண்ணுமே நடக்கல. அவுரங்கசீப்பே நேரடியா போர்க்களத்துல இறங்கி இறுதி வரை போரிடும்படி தனது படைகளுக்கு உற்சாகம் அளித்தால் பிஜப்பூர் சுல்தான் வந்து தோல்வி அடைகிறார். சோ இந்த ரெண்டு மகன்களை அனுப்பி வச்சு ஒரு பிரயோஜனம் இல்ல. இதுக்கப்புறம் நம்ம போனாதான் சரிபட்டு வரும்னு இவரே தலைமை தாங்கி வராரு. பேரரசரே தலைமை தாங்கி வராருன்னா அந்த படையில இருக்கக்கூடிய வீரர்களுக்கெல்லாம் அது ஒரு மிகப்பெரிய உற்சாகமா இருக்கும். ஏன்னா அரசரே வந்து இறங்கி போரிடுறாரு. வாங்க, நம்ம உயிரை கொடுத்தாவது இந்த நாட்டை கைப்பற்றி நம்மளுடைய அரசர்கிட்ட நம்ம கொடுத்துடணும் அப்படின்னுட்டு சோ போறாங்க. இந்த பெரும் படையை எதிர்கொள்ள முடியாமல் பிஜப்பூர் சுல்தான் தோல்வியை தழுவுறாரு. கோல்கொண்டா சுல்தான் அப்துல் ஹசன் 1687ல தோற்கடிக்கப்பட்டு கோல்கொண்டா பகுதியும் கைப்பற்றப்படுது. சோ முன்னாடியே வந்து இந்த பிஜப்பூர் வந்து கைப்பற்றப்படுது. அதுக்கப்புறம் கோல்கொண்டா பகுதியும் 1687ல கைப்பற்றப்படுது. சோ 1687ல அவுரங்கசீப்பால் அந்த கோல்கொண்டா கோட்டை கைப்பற்றப்படும் பொழுது யார் அந்த பகுதிக்கு சுல்தானாக இருக்கிறார் அப்படின்னா அப்துல் ஹசன் அவர்கள். ஓகேங்களா? சோ சிக்கந்தர் அடில் ஷா பிஜப்பூர் சுல்தான், கோல்கண்டாவுடைய சுல்தான் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்துல் ஹசன். இவங்க ரெண்டு பேரையும் தோற்கடிக்கப்பட்டு அவுரங்கசீப் கோல்கொண்டா பகுதியும் பிஜப்பூரையும் கைப்பற்றி விட்டார் தக்காணத்துல. அடுத்து எங்க? மராத்தியர்கள் தான். மராத்தியருக்கு எதிரான அவுரங்கசீப்புடைய நடவடிக்கைகள் அவ்வளவுதான், கடைசி கட்டம். இந்த ஒரு பக்கம் முடிஞ்சுன்னா இந்த பகுதிக்கான வீடியோ கிளாஸஸ் முடிஞ்சிரும். அடுத்த பகுதி அவங்களுடைய நிர்வாகத்தை பத்தி அப்புறமா பாத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இங்க மராத்தியர்களுக்கு எதிராக என்ன பண்ணாங்க? சிவாஜியின் தலைமையில மராத்தியர்கள் அவுரங்கசீப்க்கு ஒரு அச்சுறுத்தலாக இருந்தாங்க. ஏன்னா சிவாஜி தலைமையில மராத்திய அரசு அப்படிங்கறத ஒண்ணு நிறுவியிருப்பாங்க. சோ நிறுவப்பட்டு அவர்கள் இந்த முகலாய அரசை எதிர்ப்பதாகவே ஒரு முக்கியமான கொள்கையாக கொண்டே செயல்பட்டு இருந்தாங்க. அவுரங்கசீப் தனது இரு முக்கிய தளபதிகளான சைஸ்டகான், ஜெய்சிங் ஆகியோரை ஒருவருக்கு பின் ஒருவராக சிவாஜியை கைது செய்ய அனுப்பி வைப்பாங்க. முதல்ல சைஸ்டகான் போவாரு. ஆனா சைஸ்டகான் தோத்து போயிருவாரு. சைஸ்டகான் வந்து சிவாஜி போட்டு தள்ளுன்னு முடிவு பண்ணுவாரு. உயிர் தப்பிச்சா போதுன்னு சைஸ்டகான் துண்டகான துணிகான மறுபடியும் டெல்லிக்கு ஓடி வந்துருவாரு. மறுபடியும் ஜெய்சிங் அனுப்பி வைப்பாரு. ஜெய்சிங் வந்து நல்லா சூதகமா பேசி, வாப்பா ஒரு அமைதி உடன்படிக்கைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசி சூதகமா வந்து கூப்பிட்டு வந்துருவாரு. சோ கூட்டு வந்து டெல்லிக்கு வந்து ஒரு உடன்படிக்கையில கையெழுத்து போட்டுக்கலாம், நம்ம அமைதியா இருந்துக்கலாம், மராத்தியர்களும் முகலாயர்களும் இப்படி அடிச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போவாரு. கூட்டு போய் அங்க என்ன பண்ணுவாருன்னா டெல்லிக்கு போனவன, அரண்மனைக்கு போனவன கைது பண்ணிடுவாங்க சிவாஜி. சோ அதுக்கப்புறம் அவர் பலகொடை வழியா தப்பிச்சு வெளியில வருவாரு. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள், தக்கான புற்றுநோயின்னு அழைக்கப்படக்கூடியவரா இருப்பாரு. சோ இதெல்லாம் வந்து நம்ம மராத்தியர்கள் இதுல படிக்கலாம் டீட்டெயில்டா இவங்க ரெண்டு பேரை பத்தியும். ஓகேங்களா? சோ ஜெய்சிங் சிவாஜியை கைது செய்ய சிவாஜியை கைது செய்ய அனுப்பி வைப்பாங்க. ஜெய்சிங் சிவாஜியை கைது செய்து டெல்லிக்கு கைது செய்தெல்லாம் அழைத்து வர மாட்டாரு. டெல்லிக்கு அழைத்து வந்து அரண்மனையில தான் கைது செய்வாங்க. ஆனால் அங்கிருந்து தப்பிய சிவாஜி மீண்டும் தக்காணத்தை அடைந்து சிவாஜி கொரில்லா போர் முறையை பின்பற்றி 1680 53 வயசுல அவர் மரணமடையும் வரை முகலாய படைகளை எதிர்த்து கொண்டே இருப்பார். ஓகேங்களா? சோ இதுல பல போர்கள் நடக்கும், 2 கொள்ளையடிப்பு நடக்கும். குஜராத்தை வந்து கொள்ளையடிப்பாரு சிவாஜி. சோ எல்லாமே கொடுப்பாங்க மராத்தியர்கள். சிவாஜியின் மகன்களும் தொடர்ந்து எதிர்த்து 1707 வரை அவுரங்கசீப் மரணம் அடையும் வரை அவரை பெரும் சோதனைக்கு உள்ளாக்கினார்கள். சிவாஜிக்கு அப்புறம் மராத்தியர்கள் அமைதியாக இருந்தார்கள்னா கிடையாது. அதுக்கப்புறம் அவங்களுடைய வம்சாவளியில வந்தவர்கள் எல்லாருமே வந்து தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டேதான் இருந்தாங்க. ஓகேங்களா? சோ அடுத்தது 1707ல அவுரங்கசீப் இறக்குற வரைக்குமே இவர்களுக்கு தொடர் ஒரு சோதனையை கொடுக்கிறவர்களாகவே இந்த மராத்தியர்கள் இருந்துட்டு இருந்தாங்க. 1707ல அவுரங்கசீப் காலமானது இந்திய வரலாற்றுல ஒரு முக்கிய திருப்பு முனைன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 150 ஆண்டு காலம் அதுக்கப்புறம் ஒரு வலிமை குன்றிய ஒரு அரசாகத்தான் முகலாய பேரரசு இருந்துச்சு. அவுரங்கசீப் எப்ப இறந்தாரோ அதோட அந்த முகலாய பேரரசுங்கிற அந்தஸ்தும் போயிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு குறுநில மன்னர்களாகத்தான் முகலாய வம்சாவளிகள் ஆட்சி செய்துகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? சோ அவுரங்கசீப்புடைய பிற நடவடிக்கைகள் இங்க கொடுத்திருக்காங்க. அரியணை போட்டியில் தனக்கு எதிரான முக்கிய போட்டியாளரான தனது சகோதரர் தராஷுகோ சீக்கியர் உதவினர். தராஷுகோவுக்கு வந்து யார் ஹெல்ப் பண்ணாங்கன்னா சீக்கியர்கள். ஏன்னா முன்னாடியில இருந்தே சீக்கியர்களுக்கு வந்து இந்த முகலாயர்கள் மேல ஒரு வெறுப்பு இருந்துச்சு. சோ அதை பயன்படுத்திதான் இளவரசர்
கொஸ்ரு வந்து ஜஹாங்கீர் ஆட்சியில வந்து இது பண்ணிருப்பாரு. அப்பயே வந்து சீக்கியர்களோட ஒரு மோதல் ஈடுபட்டு இருந்துட்டே இருந்துச்சு. சோ இப்போ வந்து தராஷுக்குக்கு வந்து யார் வந்து அடைக்கலம் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீக்கியர்கள். சோ அவர்களை உதவிய காரணத்திற்காகத்தான் இந்த குரு தேஜ் பகதூர் அவர்கள் கொல்லப்படுறாரு. இதையும் நம்ம முன்னாடியே பார்த்ததுதான். இந்த நிலையில் ரஜபுத்திர அரசர்கள் தங்களை சுதந்திர அரசுகளாக பிரகடனம் செய்து கொண்டனர். சோ இவர்களுக்கு எதிராக அவுரங்கசீப்புடைய மகன் இளவரசர் அக்பரின் தலைமையில பெரும் படை ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது. மகனுடைய துரோக குணத்தை ஒருவேளை அறிந்திராமலே அவுரங்கசீப் இந்த முடிவை எடுத்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் இளவரசர் தன்னை முகலாய பேரரசராக பிரகடனம் செய்து கொண்டார். தொடர்ந்து மேற்கொண்ட நடவடிக்கைகள் அவரை தக்காணத்திற்கு துரத்தின. அதாவது ஆரம்ப காலத்துல இளவரசர் அக்பர் வந்து வெளிப்படையா அவுரங்கசீப்பிற்கு எதிராக எந்த ஒரு கழகத்திலும் ஈடுபடல. ஆரம்ப காலத்துல இவரை ஒரு நம்பிக்கையான ஒரு மனுஷன் நினைச்சுதான் இளவரசர் அக்பரை அவுரங்கசீப் வந்து இந்த ரஜபுத்திரர்களுக்கு எதிரா வந்து போய் போர் தொடுத்துட்டு வா அப்படின்லாம் அனுப்பி வைப்பாரு. ஆனா அவன் நல்லவன் நினைச்சு அனுப்பி வைப்பாரு. ஆனா அவன் அங்க போய் சேர்ந்துகிட்டு இவருக்கு எதிராகவே சதிகள் பண்ணுவாரு. சோ அப்படி பண்ணும்போது இவருடைய கிளர்ச்சிகளையே ஒடுக்கி இது பண்ணுவாரு. அப்படிங்கும்போது நீ இங்கத்தானே என்ன ஒடுக்குற, நான் தக்காணத்துக்கு போய் தக்கான சுல்தான்களோட சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டுதான் இளவரசர் அக்பர் வந்து இங்க வந்து தக்கான சுல்தான்கள் மராத்தியர்களுடைய சாம்பாஜி சிவாஜியோட மகனான சாம்பாஜியோட கை கோத்துக்கிட்டு பல சூழ்ச்சி வேலைகள்ல ஈடுபடுவாரு. அத சரி கட்டுறதுக்கே வந்து அவுரங்கசீப்புக்கு கடைசி 25 ஆண்டு காலங்கள் போதுமானதா இருந்துச்சு. ஓகேங்களா? சோ அதுதான். சோ அங்கு சிவாஜியின் மகன் சாம்பாஜியின் உதவியை பெற்றார். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளவரசர் அக்பர். இளவரசர் அக்பர் அதுக்கப்புறமா சாம்பாஜியை வந்து கைது பண்ணி கொன்றுவாங்க. அவுரங்கசீப் நேரடியாக களத்தில் இறங்கவே பாரசீகத்திற்கு தப்பிச் சென்ற இளவரசர் அக்பர் அங்கிருந்து திரும்பவே இல்லை. 1689 சாம்பாஜி கைது செய்யப்பட்டு கொல்லப்படுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த இளவரசர் அக்பருக்கு உதவிய தக்கான சுல்தான்களான பிஜப்பூர், கோல்கொண்டா சுல்தான்கள்லாம் முற்றிலுமாக சரணடையும்படி அளவுக்கு தள்ளப்பட்டது. இதெல்லாம் தான் முன்னாடியே நம்ம பார்த்தது. ஓகேங்களா? அடுத்தது அவுரங்கசீப் ஆட்சிக்கு இறுதி பகுதியில் பேரரசு சிதைவடைய தொடங்கியது. அவுரங்கசீப்போட இறப்புக்கு பின்னாடி பின் தோன்றிய அரசுகளால் பேரரசின் சிதைவு விரைவுபடுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய பேரரசா இருந்தது. அது வரைக்கும் இருந்தது. அவுரங்கசீப்க்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு குறுநில அரசாக ஒரு குறுகிய காலத்திலேயே மாறிடுச்சு. பேரரசு வந்து ஒரு சாதாரண அரசாக மாறுனுச்சு. சோ அதான் பின் தோன்றல்களால் அந்த அரசானது பேரரசின் சிதைவை விரைவுபடுத்தின அப்படின்றாங்க. சீக்கிரமா அழியறதுக்கு வழிவகுத்தாங்க. பேரரசு எளிதில் கையாள முடியாத அளவிற்கு விரிந்தது. பேரரசின் தொலைதூர பகுதிகளின் மேலாண்மை செய்யக்கூடிய அளவுக்கு போதுமான நம்பிக்கைக்குரிய நபர்கள் அவுரங்கசீப் பெற்றிருக்கவில்லை. அவருடைய அரசியல் எதிரிகள் பலர் முகலாய ஆதிக்கத்தை மீறி சுதந்திர அரசுகளாக பிரகடனம் செய்தார்கள். தக்கான விவகாரங்களில் அவுரங்கசீப் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டது பேரரசின் ஏனைய பகுதிகளில் தோன்றிய எதிர்ப்புகளை எதிர்கொள்ள விடாமல் அவரை தடுத்தது. அவுரங்கசீப் மறைந்த சிறு காலத்திலேயே இந்திய அரசியலில் முகலாய பேரரசு ஒரு ஆற்றல் மிக்க சக்தியாக இல்லாமல் மறைந்து போனது அப்படின்றாங்க. அதாவது இவர் முதல் 25 ஆண்டு காலங்கள் வடமேற்கு பகுதியிலும் வடக்கு பகுதிகளிலும் பல கிளர்ச்சிகளை முடுக்கிட்டு அவருக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. இவர் மறுபடியும் தக்கான வரும்போது மீண்டும் அந்த கிளர்ச்சிகள் ஏற்படும். சோ அதெல்லாம் அடக்க முடியாம அங்கங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில அதாவது இவர் மரணிக்கும் பொழுது அவர் கைப்பற்றிய அந்த பகுதிகளுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையான ஆளுநர் இல்லாம போயிட்டாங்க. அதனால அந்த பேரரசுங்கிற அந்தஸ்து அவருடைய இழந்து போயிருச்சு அப்படின்றாங்க. அவுரங்கசீப் வந்து ஜிசியா வரியை மீண்டும் விதித்தார். புதிய கோவில்கள் கட்டக்கூடாது என ஆணைகளையும் பிறப்பித்தார். இந்துக்கள் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா புதிய கோவில்கள் கட்டக்கூடாதுன்னு இது பண்ணாரு. அதே மாதிரி அப்ப என்ன சொன்னாருன்னா நீங்க புதுசா கோயில் கட்டக்கூடாது. ஆனா பழைய கோவில்கள்லாம் வந்து பழுது நீக்கிக்கலாம் அப்படின்னாரு. இந்த நடவடிக்கைகள் அவருடைய மத நம்பிக்கைகளில் மட்டுமே வேர்கொண்டு இருக்கவில்லை. மாறாக அரசியல் நிர்பந்தங்களிலும் அவை வேர்கொண்டிருந்தன. ஆனால் ஒரு உண்மையான முஸ்லீமாக வழக்கமாக விதிக்கப்படும் நிலவரிக்கு மேலாக வசூலிக்கப்பட்ட அப்வாப் என்ற வரி வசூலை அது சரியத் சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற காரணத்தினால் நிறுத்தினார். அதை போலவே கோவில்கள் தொடர்பான அவருடைய சட்டங்களும் பழமையானவை. இச்சட்டங்கள் அரசியல் பகைமையிலிருந்து பகைமை இருந்த பகுதிகள் மட்டும்தான் நடைமுறையில் இருந்தது. எங்கே அரசியல் பகைமை இல்லாமல் கீழ்ப்படியும்படி நிலை இருந்ததோ அங்கெல்லாம் கோவில்கள் கட்டுவதற்கு அவுரங்கசீப் கொடைகளை அளித்துள்ளார். ஷாஜகானுடைய ஆட்சி காலத்திலே காட்டிலும் அவுரங்கசீப்புடைய ஆட்சி காலத்துல இந்து அதிகாரிகள் அதிகமான எண்ணிக்கையில் அரசு நிர்வாகத்தில் பணியாற்றினர் என்பதில் இவ்விடத்தில் குறிப்பிட்டு சொல்லத்தக்க வேண்டிய ஒரு செய்தி அப்படின்றாங்க. அதாவது இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜிஸ்யா விதிச்சாங்க. ஜிஸ்யா வரி விதிச்சதுக்கு அப்புறம் புதிதாக கோவில்கள் கட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனை இருந்தது. சோ ஆனா அந்த நிபந்தனை எங்க இருந்துச்சு அப்படின்னா இவருடைய ஆட்சியை ஏற்காத அந்த நிலப்பகுதிகள்ல மட்டும்தான் இருந்துச்சு. சோ இவருடைய ஆட்சிக்கு கீழே இருக்க அதாவது
பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகள்லாம் புதிதா வந்து கோவில் கட்டலாம், அங்கெல்லாம் வந்து பழுது நீக்க பணிகள்லாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற பல அனுமதிகள்லாம் அளிக்கப்பட்டுச்சு. அதே மாரி நம்ம சொன்னோம், இவருடைய ஆரம்ப காலத்துல கருவூலம் காலியானுச்சு. அதனால நிலவரியானது அதிகமாக விதிக்கப்பட்டுச்சு. சோ ஒரு கட்டத்துல அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த மாரி எக்ஸ்ட்ரா வந்து நிலவரி விதிக்கிறது வந்து முஸ்லிம்களுடைய சட்டமான இந்த ஷரியால வந்து ஷரியத் சட்டத்துல கொள்ளப்படவில்லை அப்படிங்கறத தெரிஞ்சு கொண்ட அவுரங்கசீப் அந்த விதிகள் எல்லாத்தையுமே வந்து திரும்ப பெற்றுட்டார். சோ இந்த விதிகள்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒழிச்சுட்டார். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் அவுரங்கசீப்ப பத்தினது. ஓகேங்களா? சோ இதுதான் முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த ப்ளூ கலர்ல ஹைலைட் பண்ணிருப்பேன். அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சோ அதெல்லாம் முன்னாடி கேள்விகளா கேட்கப்பட்டதா இருக்கும். ஓகேங்களா? சோ இதுதான். சோ இந்த 3 வம்சாவளர்களை பத்தி பார்த்தாச்சு. அடுத்த பகுதியில இந்த முகலாயர்கள் கால சமுதாயம் எப்படி இருந்துச்சு? சோ இவங்க காலத்துல அந்த மத கொள்கைகள் எப்படி இருந்துச்சு? அவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு? அதுக்கடுத்து அவங்களுடைய கட்டிட கலைகள் எப்படி இருந்துச்சு? அறிவியல் தொழில்நுட்பம்லாம் எப்படி இருந்துச்சு? அப்படிங்கிறத நம்ம அடுத்த பகுதியில பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இது குறித்து முதல் பகுதி. அதாவது நீங்க 7த் ஸ்டாண்டர்ட பார்த்துட்டு அதுக்கப்புறமா 11த் ஸ்டாண்டர்ட் வந்திருந்தீங்கன்னா, இந்த பகுதிகள்லாம் எளிமையா புரியும். வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? காலங்காலமா இந்த ரஜபுத்திரர்கள் மேவார் பகுதி, இந்த மாலா பகுதி, குஜராத் பகுதி, அகமது நகரு, பிஜப்பூரு, அடுத்தது இங்க ஃபெரார்ன்னு ஒரு ஊர் இருக்கும். இந்த ஃபெராரு, கோல்கொண்டா, கோண்டுவானா இதெல்லாம் வந்து காலங்காலமா ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் வரும் பொழுதும் ஒரு கிளர்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு இடமாகவே தான் இருக்கும். ஓகேங்களா? சோ ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் இப்ப எப்படி முகலாயர்கள்ல ஷாஜகானுக்கு அடுத்து அவுரங்கசீப் இந்த மாதிரி எல்லாம் வந்தாங்க. அதே மாதிரி எந்த பகுதியிலயும் மேவார்ல முதல்ல உதய் சிங் இருந்தாரு. அதுக்கப்புறம் யார் வந்தாங்க? பிரதாப் சிங் வந்தாங்க. அக்பர் வரும்பொழுது பிரதாப் சிங் இருந்தாரு. சோ அது ராணா பிரதாப் வந்தாரு. சோ அதுக்கப்புறம் வந்து அமர் சிங் வந்தாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா வந்துகிட்டே இருப்பாங்க. முகலாயர்களுக்கு மட்டும் வயசாகாது. இவங்களுக்கும் வயசாகும். அடுத்தடுத்த தலைமுறைகள் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த ஹிஸ்டரி படிக்கும் பொழுது ஒரு ப்ராப்ளம் ஆகும். என்னன்னா, முன்னாடி மேவாருடைய அரசராக ராணா உதய் சிங்க பார்த்தோம். அடுத்து இன்னொரு ஆட்சியாளர் முகலாயர்கள் காலத்துல இன்னொரு ஆட்சியாளருக்கு போகும்போது இன்னொரு பேர் வரும். அப்ப அவன் வயசான மாதிரி தான் இவனுக்கும் வயசாகும். இவனுடைய காலத்திலயும் அடுத்த ஆட்சியாளர்கள் வருவாங்க. ஓகேங்களா? முகலாயர்கள்ல அடுத்த ஆட்சியாளர்கள் வராங்கன்னா, அதே மாதிரி மேவார் பகுதியில அடுத்த ஆட்சியாளர் வரணும்ல. ஏன்னா வயசாகாம அக்பர் காலத்திலேயே இருந்தவன் அவுரங்கசீப் காலம் வரைக்கும் இந்த பகுதியை ஆட்சி செய்ய முடியுமா என்ன? முடியாதுல்ல. ஆனா இந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து நெறைய மாணவர்கள் கிட்ட இருக்குது. முன்னாடி இப்படி சொன்னாங்க. இப்ப என்ன அரசர மாத்தி சொல்றாங்க. ஒருவேளை அரசர் மாறிட்டாங்களான்னா, ஒவ்வொரு ஆட்சி மாறும் பொழுதும் அந்த காலங்கள் கடக்க கடக்க ஆட்சியாளர்களும் மாறிக்கிட்டே வருவாங்க. அதுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? சோ இந்த பகுதிகள்ல இருக்கக்கூடிய அந்த மன்னர்களை மட்டும் நம்ம அப்பப்ப பாத்துக்கோங்க. ஒண்ணும் இல்ல. அக்பர் காலத்துல இந்த அகமது நகர்னா சந்த் பிவி அவங்களுடைய மகனான வீர் நாராயணன். அப்போ இந்த குஜராத் பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த உபார் ஷா அவர்கள் தான். அவ்வளவுதான். வேற யாருமே கிடையாது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்சியாளர்களுக்கு அப்போ அந்த முக்கியமான ஆட்சியாளர்கள் இங்க இந்த பகுதிகள்ல இருந்தவங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எளிமையா இந்த பாடத்தை வந்து கையாண்டலாம். மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு இந்த தலைநகர் மாற்றம் கேட்பாங்க. இல்லைன்னா இந்த மத கொள்கைகள் தொடர்பா கேட்பாங்க. இல்லைன்னா முக்கியமான போர் இந்த ஹால்டிகாட் போர், கன்வா போர், சௌசா போர் இது தொடர்பான செய்திகளா தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. அதை அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதே மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனல்ல தமிழ் பகுதிகளுக்கான வீடியோ கிளாஸஸும் அப்லோட் பண்றோம். சயின்ஸ்க்கும் அப்லோட் பண்றோம். அடுத்தது என்னது? மேக்ஸ். மெயினா மேக்ஸ். சோ மேக்ஸ்க்கானதும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ இந்த வீடியோ கிளாஸஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக நாங்க அவங்களுடைய அந்த ப்ரிப்பரேஷன் பகுதி எளிமையா இருக்கணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. சோ இந்த வீடியோ கிளாஸஸ பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நல்லா பண்ணுங்க. அடுத்த வர எக்ஸாம்ல நீங்களும் வெற்றியாளர்களாக இருக்கணுங்கிறதா எங்களுடைய ஆசை. For more videos, stay tuned with BA Book. Thank you.